இந்த மே மாதத்துக்காக इस मई महीने के लिए கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन உபாகமத்தின் புத்தகம் व्यवस्थावरण की पुस्तक அந்த 28வது அதிகாரம் उसके 28वां अध्याय 3, 4, 5 வசனத்தை வாசியுங்கள். 3, 4, 5 पढ़िए. வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். धन्य हो तू नगर में, धन्य हो तू खेत में, धन्य हो तेरी संतान और तेरी भूमि की उपज और गाय और भेड़ बकरी आदि पशुओं के बच्चे. धन्य हो तेरी टोकरी और तेरी कोठरी, धन्य हो तू भीतरे आते समय और धन्य हो तू बाहर जाते समय. கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல வாக்குத்தத்த வசனங்களுக்காக परमेश्वर ने हमें दिया हुआ इस अच्छी प्रतिज्ञा वचन के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. இந்த வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துக்காக வருகிற மே மாசத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். इसी वचन को परमेश्वर हमारे लिए इस मई महीने के लिए, आने वाले महीने के लिए हमें दिया है. அங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். वहां पर परमेश्वर एक वादा करता है. கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய, परमेश्वर की आज्ञा के अनुसार करने के लिए, அவருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால், यदि तुम उसकी आवाज की ओर चित्त लगाकर सुनोगे, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில உண்டாயிருக்கும். तो परमेश्वर का आशीर्वाद आपके जीवन में बना रहेगा. அந்த ஆசீர்வாதங்கள்ல சில ஆசீர்வாதங்கள் அங்க நாம் வாசித்தோம். उस आशीर्वादों में कुछ आशीर्वाद हमने यहाँ पर पढ़ा. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், धन्य हो तू नगर में, நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். धन्य हो तू खेत में, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். धन्य हो तू भीतर आते समय, धन्य हो तू बाहर जाते இந்த समय. நாலு காரியமும் சேர்ந்து ஒரே ஆசீர்வாதம். ये चारों एक ही आशीर्वाद है. நீ பட்டணத்துல இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், तू नगर में होते हुए आशीर्वाद पाएगा, நீ வெளியில இருக்கும்போதும் तू ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். बाहर जाते समय आशीष पाएगा, நீ வருகையிலும் तू ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், भीतर आते समय आशीष पाएगा, நீ போகையிலும் तू ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். जाते समय भी आशीष पाएगा. மாத்திரமல்ல கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर ये भी कहता है, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, धन्य हो तेरी संतान உன் மாடுகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, और धन्य हो तेरी भूमि की उपज உன் ஆட்டு மந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, और तेरी गाय और भेड़ बकरी உன் கூடை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, और पशुओं के बच्चे और तेरी टोकरी और तेरी நீ टोकरी மாப்பு செய்கிற தொட்டி உனக்கு और ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. तेरी कटौती भी धन्य हो. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனங்கள். ये सब परमेश्वर ने हमें दिया हुआ प्रतिज्ञा वचन है. பட்டணத்துக்குள்ள இருக்கும்போது ஆசீர்வாதம், तुम नगर में रहते समय भी आशीर्वाद, பட்டணத்தை விட்டு வெளியே போனாலும் ஆசீர்வாதம், नगर से बाहर जाते समय भी आशीर्वाद, வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம். आते समय भी आशीर्वाद, बाहर जाते समय भी आशीर्वाद, பிள்ளைகள் கர்ப்பத்தின் கண்ணில ஒரு ஆசீர்வாதம், बच्चों की संतान में आशीर्वाद, மாட்டு மந்தையில ஒரு ஆசீர்வாதம், भेड़ पशुओं में एक आशीर्वाद, ஆட்டு பண்ணையில ஒரு ஆசீர்வாதம், गाय बैलों में एक आशीर्वाद, நம்முடைய கூடை ஆசீர்வாதம், हमारा टोकरी में एक आशीर्वाद மாப்பு செய்கிற தொட்டி ஒரு ஆசீர்வாதம். और कटौती में एक आशीर्वाद. எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். सब रीति से मैं तुझे आशीष करूंगा करके परमेश्वर कहता है. ஆசீர்வாதத்தை விரும்பாத எவர்களும் கிடையாது. कोई नहीं जो आशीर्वाद को नहीं चाहता. ஆசீர்வாதத்தை விரும்புகிற எல்லாரும் आशीर्वाद को चाहने वाले सब कोई, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், यदि हमको इस आशीर्वाद को पा लेना है तो அந்த முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிக்கும் போது पहला वचन में हम पढ़ते हैं, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा गया है, இன்று நான் உனக்கு விதிக்கிற என் கட்டளைகள் எல்லாம் நீ கைக்கொள்ளும்படிக்கு मैं आज जो तुझे सुनाता हूँ चौकसी से पूरी करने को चित्त लगाकर उसे सुने. என் வார்த்தைகளை உண்மையாய் கேட்டு मेरी आवाज को पूरी चौकसी से सुने. என் சத்தத்துக்கு நீ உண்மையாய் கீழ்ப்படிவாயானால், यदि तुम मेरी आवाज को सुनकर सच्चे दिल से मानोगे, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில வந்து தங்கு. ये सारे आशीर्वाद तेरा हो அப்ப जाएगी. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், यदि परमेश्वर को आशीष करना है तो தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம், हमारे अंदर क्या होना है, கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்வதற்கு यहोवा की आज्ञाओं का पालन करने के लिए அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். उसकी आवाज को सच्चाई से सुनना है. கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி
செவி கொடுக்கணும். यहोवा की आज्ञा को सच्चे दिल से मानना है. உண்மையா எவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ जो कोई सच्चाई से यहोवा की आवाज की ओर कान लगाते हैं, அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். वे परमेश्वर की आज्ञाओं का पालन करेंगे. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்க வேண்டும். परमेश्वर का वचन हमें सुनना है. கர்த்தருடைய சத்தம் परमेश्वर का यहोवा का ध्वनि வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. यहोवा का ध्वनि जल पर गूंजता है. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. यहोवा का ध्वनि में सामर्थ्य है. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. यहोवा की ध्वनि में सामर्थ्य है. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. यहोवा की ध्वनि केदार वृक्ष को तोड़ देता है. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. यहोवा की ध्वनि अग्नि ज्वाला को फाड़ देता है. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. यहोवा की ध्वनि वन को हिला देता है. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. यहोवा का ध्वनि हरिणों को बच्चों को बज्जड़ाता है. அப்ப கர்த்தருடைய சத்தம் यहोवा की ध्वनि அவ்வளவு வல்லமையா இருக்கிறது. उतनी सामर्थ्य है. இந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर कहता है यहोवा की वाणी की और सच्चाई से कान लगाना है. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. यहोवा की ध्वनि सामर्थ्य है. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. यहोवा का ध्वनि में उन्नति है. அவருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. उसकी ध्वनि एक जल पर गूंजता है. வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. अब जंगल को हिला देता है. காடுகளை வெளியாக்குகிறது. जो वन को वृक्ष को बाहर करा देता है. அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. अग्नि ज्वाला को फाड़ देता है. பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. हरणों को बच्चा जन्माने के लिए कर देता है. அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது தேவனுடைய சத்தம். उतनी सामर्थ्य है यहोवा की ध्वनि में. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर इजराइल लोगों को मिस्र देश से बाहर ले आया. அவர்களை மோசே வழிநடத்தி கொண்டு வந்தார். उनको मूसा अगुवाई किया. மோசே வழிநடத்தி கொண்டு வரும்போது मूसा अगुवाई करते समय தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யாத்ராமம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் निर्गमन की पुस्तक 20वां अध्याय के 19वां वचन में यदि हम पढ़ेंगे, யாத்ராமம் 20வது அதிகாரம் निर्गमन 20वां अध्याय 19வது வசனம் வாசிங்க. 19वां वचन पढ़िए. நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து சொல்கிறார்கள், यहाँ पर इजराइल लोग मूसा से कहने लगे, ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டாம். परमेश्वर हमसे बातें न करे. கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டாம். परमेश्वर हमसे बातें न करे. அவங்களுக்கு ஒரே பயம். क्योंकि उनके मन में एक डर था. அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயம். यहोवा की ध्वनि को सुनने के लिए इजराइलों के मन में एक डर था. அந்த பயத்தினாலே மோசேயை பார்த்து சொல்கிறார்கள், उसी डर से मूसा से कहने लगे, கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம். यहोवा परमेश्वर हमसे बातें न करे, நீர் எங்களோடு பேசினால் போதும். तू ही हमसे बातें कर. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது उसका पहला वचन हम पढ़ते हैं, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகையிறதையும் கண்டார்கள். सब लोग गर्जना, बिजली, नरसिंगी के शब्द और धुआं उठते हुए पर्वत में देखने लगे. கர்த்தர் பேசும்போது ஜனங்கள் அனுபவிக்கிற உணர்கிற ஒரு காரியம். यहोवा की बातें करते समय वहां पर जो कांप उठती है, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்க சத்தத்தை கேட்டார்கள். वहां के लोग सब गरजने की आवाज सुनने लगे. மின்னல்களை கண்டார்கள். वहां पर बिजली को देखे, எக்கால சத்தத்தை கேட்டார்கள். नरसिंगे की आवाज सुनाई दी. மலை புகை காடாய் மாறுகிறதை கண்டார்கள். पर्वत में धुआं उठते हुए उन्हें दिखाई दिया. கர்த்தருடைய சத்தம் यहोवा की ध्वनि இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறது. इतनी बड़े बड़े कामों को करता है. இந்த சத்தத்தை கேட்ட ஜனங்கள் इस ध्वनि को सुने हुए परमेश्वर के लोग கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பயந்தார்கள். यहोवा की ध्वनि को सुनने के लिए डर रहे थे. ஆனபடினாலும் மோசே இடத்துல போய் சொல்கிறார்கள், इसलिए मूसा से जाकर कहने लगे, கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டாம். परमेश्वर हमसे बातें न करे, நீர் எங்களோடு பேசு. तुम हमसे बातें அப்ப कर. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவருக்கு ஒரு பயம். यहोवा की आवाज को सुनने के लिए उनके मन में एक डर था. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் பேசுகிறார். यहोवा परमेश्वर बातें करता है. கர்த்தருடைய சத்தம் எங்கிருந்து தொனிக்கிறது? यहोवा की आवाज कहाँ से गूंजता है? கர்த்தருடைய சத்தம் பலிபீடத்திலிருந்து தொனிக்கிறது. यहोवा की आवाज वेदी से गूंजता है. இன்னைக்கு अनेகர் கர்த்தர் பேசுகிறதை உணராது இருக்கிறார்கள். आज कई लोग यहोवा की आवाज को पहचानते नहीं हैं. அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறபடியால் वे छोटे होने के कारण கர்த்தருடைய சத்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. यहोवा की आवाज को, ध्वनि को पहचान नहीं पाते हैं. வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் यदि आप पवित्र शास्त्र में पढ़ोगे, அன்னாள்
எங்க சகோதரி குறித்து நம்ம வாசிக்கிறோம். हन्ना नामक एक बहन के बारे में पढ़ते हैं। அன்னாளுக்கு குழந்தை இல்லை. हन्ना को बच्चा नहीं था, அவள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். उसने मन्नत मानकर प्रार्थना किया, கர்த்தருடைய பொருத்தனின் ஜெபத்தை அங்கீகரித்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். यहोवा ने उसकी मन्नत मानकर उसका बालक जन्माया। அந்த பிள்ளையை கொண்டு அவள் பால் மறந்தபோது वो बालक जब दूध पीना छोड़ दिया, அந்த பிள்ளையை கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் उस விடுகிறார். बच्चे को ले जाकर यहोवा के भवन में छोड़ दिया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, சாமுவேல் படுத்துக்கொண்டான். शमूएल वहां पर सो गया। விளக்கு அணைவதற்கு முன்பே சாமுவேல் படுத்துக்கொண்டான். दिया बुझा जाने से पहले ही वो सो गया। சாமுவேல் ஒரு சிறு பையன். शमूएल एक छोटा लड़का था, அவன் பால் மறந்த குழந்தை. वो दूध छोड़ा हुआ लड़का था। அவன் தூங்கி கொண்டு இருக்கும்போது वो एक सोते समय கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். परमेश्वर ने शमूएल को पुकारा। சாமுவேலுக்கு இது கர்த்தர் பேசுகிறார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. शमूएल समझ नहीं पाया कि ये परमेश्वर की आवाज है। ஏழு இடத்துல போய் கேக்குறார். सीधा जाकर एली से पूछता है, நீர் என்னை அழைத்தீரா? क्या आपने मुझे बुलाया? இல்ல நான் உன்னை கூப்பிடல, போய் படுத்துக்க. नहीं नहीं, मैंने नहीं बुलाया, जाके सो जा। இரண்டாவது நேரம் கர்த்தர் கூப்பிடுகிறார். दोबारा फिर से परमेश्वर ने उसे उठाया, बुलाया, சாமுவேலே சாமுவேலே. ए शमूएल शमूएल। திரும்பவும் சாமுவேல் ஏழு இடத்துல போகிறார். फिर से शमूएल गया एली के पास, என்னை கூப்பிட்டீரே? क्या तुमने मुझे बुलाया? அவர் சொன்னார், நான் உன்னை கூப்பிடல, போய் படுத்துக்க. नहीं नहीं, मैंने नहीं बुलाया, जाके सो जा। திரும்ப திரும்ப கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். फिर से परमेश्वर ने शमूएल को बुलाया, சாமுவேலுக்கு தெரியவில்லை கர்த்தர் பேசுகிறார். लेकिन शमूएल नहीं जानता था कि मुझे परमेश्वर बुला रहा है। ஏலிக்கு புரிந்து கொண்டது. लेकिन एली अच्छी तरह से समझ गया, பிள்ளையாண்டானோடு கர்த்தர் பேசுகிறார். बच्चे से यहोवा बातें कर रहा है। அப்படினால் இனி உன்னை பேர் சொல்லி அழைத்தால், इसलिए अब के बाद यदि कोई तुझे नाम से बुलाए, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி, तो तुम कहो कि यहोवा में दासीन मुझसे बात कर। கர்த்தர் கூப்பிடுகிறார். यहोवा फिर से बुलाया, சாமுவேலே. ए शमूएल। இந்த சத்தத்தை கேட்டபோது इस आवाज को सुनते ही வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஏலி சொல்லி கொடுத்தான். एली ने जो सिखाया, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். हे यहोवा कहो मैं सुनता हूँ। ஆனால் சாமுவேல் சொல்லுகிறான், लेकिन शमूएल कहता है, கர்த்தாவேங்கிற வார்த்தை விட்டுட்ட, उसने यहोवा ये शब्द छोड़ दिया, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். सिर्फ कहा कि कहो मैं सुनता हूँ, ஏன்னா அவன் சின்ன பையன், क्योंकि ये छोटा लड़का था, பால் மறந்த குழந்தை. दूध अभी भूला हुआ बच्चा था। அதனால ஒரு வார்த்தை கூட அவனால் ஞாபகத்துல வைக்க முடியல. उसको एक शब्द तक वो याद में नहीं रख पाया। சொல்லும் அடியேன் கேட்கிறேன். कहो मैं सुनता हूँ। கர்த்தர் அவனுக்கு ஏலியின் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுத்தார். परमेश्वर ने एली के परिवार में जो भी कुछ होने वाला था उसे सब शमूएल को बताया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। இன்றைக்கு अनेகர் கர்த்தருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. आज कई लोग यहोवा की ध्वनि को समझ नहीं पाते हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால், परमेश्वर कहता है कि यदि तुम मेरी आवाज को सच्चाई से कान लगाकर सुनोगे, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்து यहोवा की ध्वनि की और कान लगाओगे, அவருடைய கட்டளைகளை நீ கைக்கொண்டு நடந்தால், उसकी आज्ञा को पालन करोगे, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி நிறைவேறும். परमेश्वर ने कहा हुआ प्रतिज्ञा वचन तुम्हारे जीवन में पूरा होगा। கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். परमेश्वर की आवाज को पूरे मन से मानो। யாக்கோபு என்கிற தேவ மனுஷன் याकूब नामक एक परमेश्वर का व्यक्ति ஒரு நாள் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தின் நிமித்தமாய் एक दिन परिवार में हुई घटना के कारण தன் தாய் தகப்பனை விட்டு अपने माता पिता को छोड़कर தன் மாமா வீட்டுக்கு போக புறப்பட்டார். अपने मामा के घर चला गया। அவன் போகிற வழியில இருட்டி விட்டது. वहां जाते रास्ते में अंधेरा हो गया। ஆனபடினால யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழே வைத்து படுத்து நித்திரை செய்கிறார். इसलिए याकूब एक पत्थर उठाकर अपने सिराने के नीचे रखकर सो गया। அவன் படுத்து நித்திரை செய்கிற இடம் எந்த இடம் என்பது யாக்கோபுக்கு தெரியவில்லை. याकूब नहीं जानता था कि मैं जो सो रहा हूँ ये स्थान क्या है। அவன் படுத்து நித்திரை செய்யும் போது वो जब सो रहा था, வானத்துக்கும் பூமிக்கு இடையில ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதை आकाश பார்க்கிறார். और पृथ्वी के बीच में एक बहुत बड़ा सीढ़ी रखी गई थी। அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குகிறவருமாய் காட்சியளிக்கிறார்கள். उस सीढ़ी में देवदूत स्वर्गदूत उतरते और चढ़ते हुए दिखाई दिए। எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இருக்கிறார். सबके ऊपर हमारे परमेश्वर खड़े थे। அவர் சொன்னார், उसने कहा, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு நான் சொந்தமாக்கி தருவேன். तुम जिस भूमि
भूमि में लेटे हो वो भूमि तुझे और तेरे वंश को दूंगा। யாக்கோபு நினைக்கிறார், याकूब ने सोचा மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார், निश्चय परमेश्वर इस स्थान में है, இதை நான் அறியாதிருந்தேன், इसे मैं नहीं जानता था। இது மெய்யாகவே வானத்தின் வாசல், निश्चय ये द्वार आकाश का இது है, தேவனுடைய வீடு ये प्रभु का घर है என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தார்। ऐसे कहकर उस जगह का नाम बेतेल रखा। அல்லேலூயா। हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, परमेश्वर की आवाज को नहीं समझ पाया, கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை। यहोवा कहाँ है इसे भी समझ नहीं पाते இன்னைக்கு हैं। அநேகர் சாமுவேலை போல யாக்கோபை போல தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள்। आज कई लोग शमूएल के समान याकूब के समान परमेश्वर की अगुवाई को नहीं समझ पाते हैं। அவர் சொல்லுகிறார் கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார், वो कहता है कि निश्चय यहोवा इस स्थान में है, இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறார்। इसे मैं नहीं जानता था। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும்। हमारे अंदर यहोवा की आवाज को पहचानने की एक शक्ति होनी है। ஆண்டவர் சொல்லும்போது परमेश्वर यहोवा कहता है என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, मेमने मेरी आवाज को जानते हैं, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது। मेरे मेमने मेरी आवाज को जानते हैं। கர்த்தருடைய சத்தத்தை யார் அறிந்து கொள்ள முடியும்? लेकिन यहोवा की ध्वनि को कौन जान सकते हैं? கர்த்தருடைய ஆடுகள் केवल यहोवा की मेमने, எவர்களுக்கெல்லாம் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறாரோ जिनके लिए यहोवा चरवाहा है, அவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் மந்தைகளாய் இருக்கிறார்கள்। उनके लिए वो भेड़शाला है। அவர் அந்த ஆடுகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்। वही भेड़ यहोवा की आवाज सुनेगी। ஒரு ஆடு தன் மேய்ப்பனின் சத்தத்தை நன்றாக அறிந்திருக்கிறது। कोई भेड़ अपनी चरवाहे की आवाज को अच्छी तरह से पहचानता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை நான் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும்। हम भी यहोवा की आवाज की ओर सच्चे दिल से कान लगाना है। ஆராதனைக்கு வருகிறது போகிறது அல்ல, आराधना में आना और जाना नहीं, ஒரு சபையில ஐக்கியமாய் இருப்பதல்ல, किसी कलीसिया में संगति रखना नहीं, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும்। बल्कि यहोवा की आवाज की ओर सच्चे दिल से कान लगाकर सुनना है। கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும்। यहोवा की आवाज की ओर सुनना है। கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க यहोवा की आवाज को सच्चे दिल से सुनते ஆண்டவருடைய सुनते பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படிகிற மனப்பான்மை உண்டாகிறது। परमेश्वर के लोगों के अंदर आज्ञा पालन की एक सामर्थ होगी। ஒருவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு உணர்ந்து கீழ்ப்படிவானேயானால் यदि कोई व्यक्ति परमेश्वर का वचन सुनकर उसके अनुसार चले, அவனுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் ஒரு விருத்தி உண்டாகிறது। उसके जीवन में दिन में एक बढ़ोतरी होती रहती है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு अनेक விசுவாசிகள் இருக்கிறார்கள்। आज कई विश्वासी लोग हैं 25 வருஷமா இருந்தாலும் அதே இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறார்கள்। 25 साल से एक ही जगह में बैठे हुए हैं, ஆனால் 2 வருஷமான புது விசுவாசி लेकिन जिस विश्वासी को केवल 2 साल हुए हैं ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து परमेश्वर का वचन सुनकर उसे मानकर அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறார்கள்। वे आत्मिक बनते जाते நான் हैं। கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு 30 வருஷம் ஆகிறது என்று சொல்வதை விட एक ये कहने से कि मैं परमेश्वर को मानकर 30 साल हो गया, நான் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார்। मैं यहोवा के सम्मुख में जब भी आता हूं तो परमेश्वर मुझसे बातें करता நான் है। கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிறேன்। मैं यहोवा की आवाज को ध्यान से सुनता அவருடைய हूँ, சத்தத்தை நான் உண்மையாய் கவனிக்கிறேன்। उसकी आवाज को मैं सच्चाई से ध्यान देता हूँ। அவர் என்னோடு பேசுகிறார்। वो मुझसे बात कर रहा அவர் है, பேசுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன்। उसकी बातों की ओर मैं आज्ञाकारी हूँ। அப்படினால கர்த்தருக்குள் வந்தபோது इसलिए जब मैं यहोवा में आया, என் பழைய வாழ்க்கை போல என் வாழ்க்கை அல்ல, मेरी पुरानी जिंदगी के समान என் नहीं, வாழ்க்கை எல்லாம் புதிதாயிற்று। बल्कि मेरा सारा जिंदगी नया हो गया। என் வாழ்க்கையிலே இல்ல எல்லா பழையவைகளும் ஒளிந்து போயின। मेरे जीवन की सारी पुरानी बातें मिट என் गई। வாழ்க்கையில இருந்த எல்லா துக்கமும் வேதனையும் மாறி போனது। मेरे जीवन की सारे दुख और उदास मिट என் गए। வீட்டுக்குள்ள பெரிய சமாதானம், मेरे परिवार में बहुत बड़ा शांति, என் வீட்டுக்குள்ள பெரிய சந்தோஷம்। मेरे परिवार में बहुत बड़ा आनंद। புதிதாய் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் சொல்லுகிற ஒரு சாட்சி, ये गवाही नया नया उद्धार पाए हुए विश्वासियां कहते हैं, வீட்டுக்குள்ள அவர்களுக்கு அவ்வளவு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம்। क्योंकि उनके परिवार में उनके घर में उतनी उद्धार का आनंद है। காரணம் என்ன? इसका कारण क्या है? கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறார்கள்। परमेश्वर यहोवा की आवाज को सच्चे दिल से सुनते हैं। இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து यदि आप सच्चाई से यहोवा की आवाज सुनोगे, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கைக்கொண்டு ஜீவித்தால் उसके शब्द का आज्ञाओं का पालन करोगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பார், வெளியிலும் ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आपको नगर में भी आशीष करेगा, खेत में भी आशीष करेगा। உங்கள் மாடுகளின் மந்தையிலே ஒரு ஆசீர்வாதம், तुम्हारी भेड़शाला में एक आशीर्वाद होगी, உங்கள் கர்ப்பத்தின் கனியில
ஆசீர்வாதம், तुम्हारे गर्भ के फल में एक आशीर्वाद होगी, ஆட்டு மந்தையினால் ஒரு ஆசீர்வாதம், भेड़शाला में एक आशीर्वाद होगी, உங்கள் கூடையில ஒரு ஆசீர்வாதம், तुम्हारे कटोरे में एक आशीर्वाद होगी, நீங்கள் மாவு பிசைகிற தொட்டில ஒரு ஆசீர்வாதம், तुम्हारे टोकरी में एक आशीर्वाद होगी, எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம். सब में एक आशीर्वाद। காளைகளின் பலத்தினால் மிகுந்த வரத்துண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि पशुओं के बल से अधिक कमाई होती है। காளை ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருக்கும்போது जब किसी के घर में जो पशु होता है, அந்த காளையின் பலத்தினால் उसी बैल की ताकत से அந்த மனுஷனுடைய வீட்டில் ஒரு பெரிய வரத்து வருமானம் இருக்கிறது. उस घर में बहुत बड़ा कमाई होती है। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் வருமானத்தை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपकी कमाई को आशीष करेगा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரம் வாங்கத்தக்க கிரயத்தை தரு. तुम्हारे लिए जो तेरे बछड़े हैं तुझे कपड़े पहनने की कीमत दिखा दिलाएंगे। ஆட்டு கடாக்கள் உனக்கு வயல் வாங்கத்தக்க கிரயத்தை தரு. भेड़ जो है वो तुझे और भी भेड़ खरीदने की कीमत दिखाएंगे। உன் வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கு உன் வீட்டுக்காரர் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானதா இருக்கு. तुम्हारे घर के बकरी के दूध तेरे घरानों के लिए और घराने के नौकरियों के उत्पन्न के लिए होगी। தேவனுடைய பிள்ளைகள் ஆட்டு மந்தை பெருகும்போது जब भेड़शाला में भेड़ बढ़ते जाती है, அவருடைய பிள்ளைகளுக்கு வஸ்திரத்துக்கு குறைவில்லை, परमेश्वर के लोगों को वस्त्र की कोई कमी ना होगी, வஸ்திரத்துக்கு குறைவில்லை, कपड़े की कोई कमी ना रहेगी, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு குறைவில்லை, जहाँ पर रहते हो उस रहने की जगह की कमी नहीं। ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमें आशीर्वाद करता है। அந்த வெள்ள ஆட்டு பால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரமாய் இருக்கிறது. वो बकरी का दूध हमारे परमेश्वर के लोगों के लिए भोजन बन जाता है। வீட்டுல இல்ல எல்லாருடைய பிழைப்புக்கும் அது போதுமானதா இருக்கிறது. घर के सभी कमाई के लिए वो पर्याप्त होता है। அதனால தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். यहोवा की सेवा को करते समय परमेश्वर हमको आशीष करता है। உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். सच्चाई से परमेश्वर की आवाज सुनना है। ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லும்போது जब मेमने के बच्चे कहते समय சிறுவர் ஊழியம், छोटों की सेवा, சண்டே கிளாஸ் ஊழியம், संडे क्लास सेवा, சண்டே கிளாஸ் என்பது தேவனுடைய பிள்ளைகள் சாதாரணமா நினைக்க கூடாது. संडे क्लास सेवकाई को कोई साधारण न समझे। சிறு பிராயத்திலே நீங்கள் விதைக்கிற விதை அந்த பிள்ளை உள்ளத்துல விழுமானால் बचपन से जो तुम बी बोते हो वो बीज जब बच्चों के मन में गिरता है, அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டு பெரியவனாகும் போது वो बच्चे जब उद्धार होकर बड़े हो जाते हैं, எங்க இருந்தாலும் சொல்வான் என் சண்டே கிளாஸ் டீச்சர் தான் பெருசா பேசுவான். कहाँ भी वो रहे वो कहेगा कि मेरा संडे क्लास टीचर ही मेरे लिए श्रेष्ठ है। டீச்சர் எனக்கு சொல்லி தந்த வசனம், यही वचन मुझे टीचर ने सिखाया था। அப்போ உன் ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரம் வாங்கத்தக்க கிரயத்தை தரு. तेरे मेमने के बच्चे तुझे कपड़े खरीदने की कीमत देंगे। சிறுவர் ஊழியத்தை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு வஸ்திரத்துக்கு குறைவில்லாமல் நடத்துவார். यदि आप बच्चों की मंडली चलाओगे तो आपके लिए कपड़ों की कमी न होगी, இந்த ஆட்டுக்குட்டிகள் உங்களுக்கு வஸ்திரம் வாங்கத்தக்க வருமானத்தை தரு. क्योंकि मेमने के बच्चे जो है वो कपड़े खरीदने की कीमत तुमको दिलाएगी। ஆட்டு கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தை தரு. बकरी के बच्चे जो है खेत खरीदने की कीमत दिलाएगी। ஆட்டுக்குட்டி ஆட்டு பால் உன் ஆகாரத்துக்கு போதுமானதா और இருக்கு. बकरी का दूध जो है वो तुम्हारी भोजन के लिए योग्य रहेगी। எல்லா விதத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகிறது. पूरी तरह से आप परमेश्वर का आशीर्वाद बना रहेगा। கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் உண்மையாய் கேட்டு यहोवा की ध्वनि को सच्चाई से यदि सुनोगे, அவருடைய வார்த்தைகளை நீ கைக்கொண்டு ஜீவித்தால் यदि उनकी बातों की ओर कान लगाओगे, கர்த்தர் உங்களை பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பார், परमेश्वर आपको नगर में भी आशीष करेगा வெளியிலும் ஆசீர்வதிப்பார், और आप धन्य होंगे खेत में, வருகையிலும் ஆசீர்வதிப்பார், போகையிலும் ஆசீர்வதிப்பார். आते समय भी धन्य रहोगे, जाते समय भी धन्य रहोगे। உங்கள் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपकी संतान को धन्य करेगा। உங்கள் ஆட்டு மந்தை மாட்டு மந்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आपके मेमने बच्चों को, भेड़शालाओं को, मेमने को आशीष करेगा। உங்கள் அப்பம் வைக்கிற கூடையும் மாவு பிசைகிற தொட்டியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். रोटी जिस टोकरी में रखते हो वो टोकरी आशीष पाएगा और कटौती भी आशीष पाएगा। சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு एक வைத்திருக்கிறார். संपूर्ण आशीर्वाद परमेश्वर आपके लिए रखा है। அதனால தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எதை குறித்து கவலைப்படக்கூடாது. इसलिए परमेश्वर के लोग अब किसी बात की चिंता न करें। சொல்லு செய்வேன் என்று சொன்னவர் கட்டாயம் செய்வார். जिस परमेश्वर ने कहा है कि मैं करूंगा वो अवश्य करेगा। கர்த்தர் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார். हमारा परमेश्वर कभी झूठ नहीं कहता, பொய்யுரையாத தெய்வம். कभी झूठ न बोलने वाला परमेश्वर। கர்த்தருடைய சத்தத்தை நீ உண்மையாய் கேட்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் यदि तुम यहोवा की ध्वनि को कान लगाकर सुनोगे, நான் சொல்லுகிற அத்தனை ஆசீர்வாதம் உனக்கு வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லுகிறார். जो भी आशीर्वाद परमेश्वर ने कहा है सारे आशीर्वाद तुम्हारा ही होगा। हालेलुया 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 हालेलुया।
ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். परमेश्वर की आवाज की ओर पूरे दिल से सुनना है. நாம் உண்மையாய் நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். सच्चाई से यहोवा की आवाज मानना है. கர்த்தருடைய சத்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பல ரீதிகளில் வெளிப்படுகிறது. यहोवा की आवाज कई रीति से मनुष्य की जीवन में प्रकट होता है. வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं ஆதியிலே வார்த்தை இருந்தது, प्राचीन में शब्द था, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, वो शब्द परमेश्वर के साथ था, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, और वो परमेश्वर वचन था. அந்த தேவனாய் இருந்த வார்த்தை वही जो परमेश्वर था वही वचन மனுஷனுக்குள்ளே வந்தது. मनुष्यों के भीतर आया. அவர் உலகத்தில் இருந்தார், वो दुनिया में था, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ये दुनिया उसके द्वारा बनाई गई, உலகமோ அவரை அறியவில்லை, लेकिन दुनिया उसे नहीं पहचाना. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर यहोवा यीशु मसीह के बारे में लिखा गया है. அவர் உலகத்தில் இருந்தார், वो इसी संसार में था, உலகத்தை உண்டாக்கினார், इसी संसार को बनाया, உலகம் அவரை அறியவில்லை, लेकिन ये संसार उसे ग्रहण नहीं किया, உலகம் அவரை அறியவில்லை. इस दुनिया उसे नहीं जानती थी. தேவனுடைய பிள்ளைகள் நாம் சபையாய் இருக்கிறோம், हम सब कलीसिया हैं, ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், हम परमेश्वर को विश्वास करके मान भी लिए हैं. நாம் ஆராதிக்கிற இயேசு யார் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். हमारे अंदर जो परमेश्वर कौन है इसका जानकारी होना है. தேவன் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். परमेश्वर हर एक से बातें कर रहा है. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. हमारा परमेश्वर किसी का पक्षपात नहीं करता. சிறிய சாமுவேலோடு பேசினார், छोटे समूएल से भी बातें किया, பெரிய தீர்க்கதரிசிகளோடு பேசுகிறார். बड़े नबियों से भी बात करता है. ஆண்டவருக்கு பட்சபாதம் இல்ல. हमारा परमेश्वर के लिए किसी का पक्षपात नहीं है. கர்த்தர் எல்லாரோடும் பேசுகிறார். हमारा परमेश्वर सभी के साथ बातें करता है. தேவனுடைய பிள்ளைகள் அவர் பேசுகிற விதம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. वो किस प्रकार बातें करता है इसका तरीका हम जानते नहीं இன்னைக்கு है. அநேகர் சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் உணர்த்துகிறார். आज कई लोगों को सपने के द्वारा परमेश्वर बातें कर रहा है. சொப்பனத்தின் மூலமாய் வருங்காரியங்களை வெளிப்படுத்துகிறார். आने वाली बातों को परमेश्वर सपने में बताता है. அபிமெலேக்கு ராஜாவிடத்திலே கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் பேசினார். अबीमेलेक राजा से परमेश्वर सपने के द्वारा बातें किया. இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்போடு கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் பேசினார். यीशु का पिता यूसुफ से परमेश्वर ने सपने के द्वारा बात किया. கர்த்தர் பேசுகிற ஒரு பாஷை சொப்பனை. हमारा परमेश्वर बातें करने का एक भाषा सपना. ஆண்டவருடைய சத்தத்தை நேரடியாய் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியாது. कोई भी परमेश्वर की आवाज को आमने सामने से सुन नहीं सकता. வித்தியாசமான வேறு விதமான ஒரு அழைப்பு ஒரு மனுஷனுக்கு இருக்குமேயானால், यदि कई अलग प्रकार की कोई बुलाहट हो, விசித்திரமான ஒரு அழைப்பு, कोई विचित्र बुलावा हो, அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அப்படி அழைத்தார். प्रेरित पौलुस को परमेश्वर ने वैसा बुलाया. அவன் தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்டவன். इसलिए उसने परमेश्वर की आवाज को सामने सुना. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு அழைப்போடு அழைத்திருப்பாரானால், यदि वैसी एक बुलावा परमेश्वर हमें दिया हो, நேரடியாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுவார். आपसे परमेश्वर आमने सामने बातें करेगा. கர்த்தர் பேசுகிற சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்கணும். परमेश्वर की आवाज को सच्चाई से सुने. சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். सपने में परमेश्वर हमको चेतावनी देता है. சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். सपने के द्वारा परमेश्वर हमसे बातें करता है. தேவனுடைய பிள்ளைகள் அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் உண்மையாய் செவி கொடுக்கணும். यहोवा की ध्वनि को सच्चाई से सुने. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है. என் மகள், என் மகன், என் வார்த்தையை உண்மையாய் கவனிக்கிறானா? क्या मेरा बेटा मेरा बेटी सच्चाई से मेरी आवाज सुनता है? என்னுடைய வார்த்தையின் சத்தியத்தை அவர்கள் உண்மையாய் கேட்கிறார்களா? क्या मेरी वचन को मेरे संदेश को सच्चाई से सुनते हैं? கர்த்தர் பரத்திலிருந்து ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி हमारा பார்க்கிறார். परमेश्वर स्वर्ग में होकर सब हर्रे को देखता है. தேவனுடைய பிள்ளைகள் சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். सपने के द्वारा भले परमेश्वर अपनी बातों को बताए. இன்னைக்கு அநேகரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. आज कई लोग उसे पहचान नहीं पाते हैं. அதுபடினால கர்த்தர் தம்மை தெய்வீக தரிசனத்தோடு அவர்களோடு பேசுகிறார். इसलिए परमेश्वर एक ईश्वरीय दर्शन के साथ उनसे बातें करता है. தெய்வீக தரிசனம் பெற்றும் இன்னைக்கு தேவ தரிசனத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு ஜனங்களுக்குள்ளே இல்லை. ईश्वरीय दर्शन पाकर भी उस दर्शन का अर्थ समझने का एक ईश्वरता उनके अंदर नहीं है. அவர்களுக்கு உணர்வு உண்டாகும்படியாய் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். उनके अंदर विवेकता होने के लिए परमेश्वर बातें कर रहा है. கடைசி நாட்களாய் இருக்கிறபடினால, आखिरी दिन होने के कारण மனுஷனுடைய அன்பு தணிந்து போகக்கூடிய நாட்கள்ல இருக்கிறபடினால, मनुष्य का प्रेम घटते जा रहा है. इसलिए கர்த்தர் எவ்வளவு உணர்த்தினாலும், भले जितना भी विवेकित करे, கர்த்தர் எவ்வளவு பேசினாலும், परमेश्वर
परमेश्वर कितना भी बातें करे, தேவனுடைய சமூகத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के सम्मुख में आने वाले परमेश्वर के लोग, அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற விசுவாசிகள் परमेश्वर के सम्मुख में आने वाले विश्वासी लोग ஒரு செவிட்டு பாம்பை போல இருக்கிறார்கள். एक बहरे समान बैठे रहते हैं। எவ்வளவு வினோதமாய் ஊதினால் அந்த பாம்புக்கு காது கேட்காது. एक सांप जो बहरा होता है उसको कितने भी भूंगा बजाए वो नहीं झेलेगा। அதனால எத்தனை பேர் வந்து பேசினாலும், कितने भी लोग आकर संदेश दे, யார் வந்து பேசினாலும், कोई भी आकर बातें करे, செவித்தினம் உள்ளவர்கள், ऐसे जो बहरे के समान हैं, அவர்கள் செவிடாய் இருக்கிறவர்கள், जो बहरे हैं, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்யாது. परमेश्वर का वचन उनके जीवन में उनके मन में कार्य न करेगी। தேவனுடைய பிள்ளைகள் தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். दर्शन के द्वारा परमेश्वर अपना वचन आपको प्रकट करता है। அந்த தேவனுடைய சத்தத்துக்கு உங்களை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாவிட்டால், यदि आप उस ईश्वरीय ध्वनि की ओर अपनी कान लगाना नहीं जानते हो, உங்களுடைய மனசாட்சி நம்மை உணர்த்துகிறது. अपना विवेक हमारे अंदर बातें करने लगता है। பரிசுத்த ஆவியான மனசாட்சி மூலமாய் நம்மை உணர்த்துகிறார். पवित्र आत्मा जी हमारे विवेक के द्वारा हमसे बातें करने लगता है। கர்த்தர் ஒரு காரியத்தை பேசும்போது, जब परमेश्वर किसी बातों को हमसे बातें करता है, அந்த காரியத்தை உண்மையாய் நாம் செவி கொடுத்து ஏற்றுக்கொண்டு, यदि हम उन बातों को सच्चाई से कान लगाकर सुनेंगे, அதற்கு நாம் உண்மையாய் கீழ்ப்படியாவிட்டால், यदि हम उसको सच्चाई से नहीं मानेंगे, தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சமாதானம் இழந்து போகிறது. हमारे मन की गहराई में हम शांति को खो देते हैं। சமாதானத்தை இழந்த ஒரு வாழ்க்கை, शांति को खो बैठा हुआ जिंदगी, பதட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, एक डरावनी जिंदगी, வாழ்க்கையில சோர்வு, मन में उदास, வாழ்க்கையில அசதி, मन में थकावट, மனசாட்சி குத்துகிறது. क्योंकि हमारा विवेक अंदर छुप रहा है। கர்த்தர் என்னோடு பேசினார். परमेश्वर ने मुझसे बातें किया, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். मैंने परमेश्वर की आवाज सुनी, சொப்பனத்தின் மூலமாய் பேசினார். सपने के द्वारा मुझसे बातें किया, தரிசனத்தின் மூலமாய் பேசினார். दर्शन के द्वारा मुझसे बातें किया, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். मैंने यहोवा की आवाज सुनी। நான் உண்மையா அவருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பவில்லை. नहीं, मैं परमेश्वर की आवाज को सच्चाई से सुनकर भी मन नहीं மனசாட்சி फिराया। வாதிச்சிட்டே இருக்கு. विवेक अंदर से तड़प रहा है। தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் உங்கள் மனசாட்சி உங்களை வாதிக்கிறது, किन बातों में आपका विवेक आपके अंदर तड़प रहा हो, அந்த காரியத்தில் நீங்கள் முழுவதுமாய் கீழ்ப்படி ஒப்புக்கொடுங்கள். उन बातों में पूरी तरह से समर्पण हो जाओ, முழுவதுமாய் கீழ்ப்படியுங்கள். पूरी तरह से आज्ञाकारी बन जाओ, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கைக்கொண்டு ஜீவிக்கணும். परमेश्वर के वचन का पालन करो। அப்படி நீங்கள் ஜீவிப்பீர்களானால், यदि आप वैसे पालन करोगे, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த வசனங்கள் யாவும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். परमेश्वर यहोवा ने जो भी प्रतिज्ञा वचन कहा है, सारे वचन आपके जीवन में पूरा होगा। நான் வேதத்தை வாசிக்கிறேன். पवित्र शास्त्र में हम पढ़ते வேதத்தை हैं, வாசிக்கும் போது पवित्र शास्त्र को पढ़ते समय தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை திறக்கிறதுக்கு முன்பதாக उस वचन को खोलने से पहले தாவீது ஜெபிக்கிறார். दाऊद प्रार्थना करता है, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளு. हे परमेश्वर, आपकी मन की आपके वचन को जानने के लिए मेरी मन की आंखें खोल दे। ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தை திறந்து வாசிப்பதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுங்க. वचन को खोलकर पढ़ने से पहले प्रार्थना कीजिए। எப்படி சாப்பிடுவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறோமோ, जैसे खाना खाने से पहले प्रार्थना करते हैं, அப்படி வேதம் வாசிப்பதற்கு முன்பதாக ஜெபம் பண்ணுங்க. वैसे ही पवित्र शास्त्र पढ़ने से पहले भी प्रार्थना कीजिए। ஒரு சின்ன ஜெபம். एक छोटी सी प्रार्थना, கர்த்தாவே, हे यहोवा, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் தியானிக்கும்படிக்கு आपके वचनों की महत्वता को ध्यान करने के लिए கண்களை நீர் திறந்தருளு. मेरी आंखें खोल दे, என் இருதயத்தை நீர் திறந்தருளு. मेरे मन को खोल दे। ஜெபத்தோடு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது यदि आप प्रार्थना के साथ बाइबल पढ़ोगे, வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை வீணா போகாது. पवित्र शास्त्र में लिखी हुई कोई भी वचन व्यर्थ न होगी। ஒரு வசனமாவது உங்களை தொடாமல் இருக்காது. एक वचन भी आपको स्पर्श किए बिना नहीं जाएगा। கர்த்தருடைய வேத வசனம் உங்களோடு பேசு. परमेश्वर का वचन आपसे बातें करेगी, வேதமே வெளிச்சம். क्योंकि यहोवा का वचन ही ज्योति இந்த है। வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் வந்து பேசுகிறார். इस यहोवा के वचन के द्वारा आपसे बातें करता है। கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் உண்மையாய் கேட்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால், यदि आप यहोवा की ध्वनि को सच्चाई से सुनकर उसका पालन करोगे, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தங்கு. यहोवा का आशीर्वाद आप पर बसेगा। இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும்போது பெரிய சந்தோஷம். आज कई लोगों को जब आशीर्वाद का बड़ी प्रतिज्ञा वचन मिलता है तो बड़े आनंदित हो जाते அந்த हैं, சந்தோஷத்தினால தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்கள். बड़े आनंद के मारे कबूल भी कर लेते हैं। ஆனால் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாய் இருந்தால், भले प्रतिज्ञा वचन आशीर्वाद से हो, தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், भले कितना भी आपके अंदर विश्वास हो, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு நான் பாத்திரவான்கள்
होने के लिए यदि हम पात्र होंगे, நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் यदि हम सच्चे रहेंगे, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்ம மேல் வந்து பலிக்கும். तो ही परमेश्वर का प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा होगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வெளிப்படுகிறது. परमेश्वर का वचन वेदी से निकलता है। பலிபீடத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். वेदी से परमेश्वर आपसे बातें करता है। அந்த உடன்படிக்கை பெட்டியிலே उस मिलाप वाले संदूक में, அந்த கேருபீன்கள் நடுவில் இருந்து கர்த்தர் பேசினார். उस करूबियों के बीच में से परमेश्वर ने बातें किया। இந்த நாட்களில் கர்த்தர் பலிபீடத்திலிருந்து பேசுகிறார். आज के दिन परमेश्वर वेदी से बातें करता है। பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை. वेदी में से जो बातें निकलती है वो परमेश्वर के वचन அது है, கர்த்தருடைய சத்தம். वो यहोवा की ध्वनि है। தேவனுடைய பிள்ளைகள் பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை தேவ சத்தம் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். हमारे अंदर ये समझ होना है कि वेदी में से जो आवाज निकलता है ये परमेश्वर की आवाज है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராய் கடந்து வரும்போது, परमेश्वर का वचन जब आपकी ओर आता है, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும்போது, परमेश्वर का वचन जब आपकी ओर आता है, அந்த வார்த்தையை உட்கிரகிக்க கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு உண்டாயிருக்க उस வேண்டும். वचन को स्वीकारने का एक शक्ति हमारे अंदर होना है। சபைக்கு வருவது பாரம்பரியமாய் அல்ல. कलीसिया में आना कोई रीति रिवाज से नहीं, நம்ம வீட்டுல நல்லது கெட்டது நடந்தால் நமக்கு 4 பேர் வேணும் என்பதற்காக அல்ல சபை. हमारे घर में कोई भला बुरा हो जाए तो 4 लोग हमारे घर आना चाहिए, इसलिए नहीं कलीसिया में आते हैं। சபையிலே தேவன் உலாவுகிறார். कलीसिया में परमेश्वर यहोवा मंडराता है। சபையிலே தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். कलीसिया में परमेश्वर यहोवा आपकी प्रार्थना सुनता है। சபையிலே கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். कलीसिया में परमेश्वर आपको चेतावनी देता है। சபையிலே கர்த்தர் உங்களை உணர்த்துகிறார். कलीसिया में परमेश्वर आपको संदेश देता है। தேவன் உணர்த்துகிற பேசுகிற வார்த்தைகள் சத்தங்கள் எதுவாய் இருந்தாலும் पर मैं आपको विवेकित करने वाली परमेश्वर की कोई भी ध्वनि हो, वचन हो, संदेश हो, நீங்களுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். आप लोग सच्चे दिल से, सच्चाई से उसे माने, உண்மையாய் செவி கொடுக்கணும். सच्चाई से कान लगाएं। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए पवित्र शास्त्र में लिखा गया है, தேவனுடைய பிள்ளைகள் 2 எஜமானுகளுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. 2 मालक का सेवा करना किसी से नहीं होगा, ஒருவனாலும் முடியாது. कोई किसी से ना होगा। அப்ப உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்கள், जो सच्चाई से परमेश्वर की आवाज सुनते हैं, கர்த்தருடைய கர்த்தருக்கு மாத்திரமே பிரியமாய் நடக்க முடியும். केवल परमेश्वर का प्रिय बन सकते हैं। 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. 2 मालक का सेवा कोई नहीं कर सकेगा। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में लिखा गया है, 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம், पहले तीमुथियुस की पुस्तक 5वां अध्याय, 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் पहले तीमुथियुस की पुस्तक 5वां अध्याय அப்படி 4-5 வசனத்தை வாசிங்கள். 4 और 5 पढ़िए। 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள். இந்த சம்பவத்துல நம்ம வாசிக்கிறோம், इस घटना में इस प्रकार लिखी गई है, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் முடியாது. कोई भी 2 मालक का सेवा नहीं कर ஒருவனை पाएंगे, பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். क्योंकि किसी एक से नफरत करना पड़ेगा और किसी एक से प्रेम करना पड़ेगा। தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் என்று சொல்லும்போது सेवा कहते समय இன்றைக்கு अनेक சபைகளிலே ஊழியக்காரர்களை சேர்த்து வச்சிருக்காங்க. आज कई लोग सेवकाई में सेवकों को जमा कर लेते हैं, ஏன்னா அறுப்பு மிகுதி வேலை ஆட்கள் கொஞ்சம். क्योंकि कटनी तो बहुत है, मजदूर कम है। தமிழ்நாட்டுல போனா यदि हम तमिलनाडु में जाएंगे, அங்க நிறைய விதவைகளை புறக்கி சபையில ஊழியத்துக்கு வச்சிருக்காங்க. कई विधवाओं को सेवा करने के लिए चर्च में रखे हैं, ஊழி செய்யறது. सेवा करने के लिए। உலகத்துல எல்லாம் வாழ்ந்து பேரன் பேத்தி எல்லாம் கண்டு ரிட்டையர்ட் ஆன பிறகு ஊழியத்துக்கு. दुनिया में सब जीने के बाद, सब बच्चों की शादी होने के बाद, रिटायर्ड होने के बाद सेवा के लिए आते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் என்பது வாலிப வயதுல கத்தர்க்காய் பாடுபட வேண்டும். सेवा मतलब अपनी जवानी में परमेश्वर के लिए कष्ट उठाना है। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் இளம் வயதில் நுகத்தை
சுமப்பது உனக்கு நல்லது. इसलिए पवित्र शास्त्र में लिखा है कि जवानी में तू यहोवा के लिए नींव उठाना तेरे लिए भला है. இளம் வயதில் மனுஷன் தன் நுகத்தை சுமப்பது நல்லது. बोझ उठाना जवानी की उम्र में उठाना भला है. தாராவிக்கு 2 மதர் வந்திருந்தாங்க. அவங்க பேர் மதர். धारावी में 2 मदर आए थे, उनका नाम था मदर. கல்யாணம் முடிச்சு शादी हुआ था, பிள்ளைகள் எல்லாம் பெத்தெடுத்து बच्चों को पैदा सब करके பிள்ளைகளை கட்டி கொடுத்து बच्चों को शादी करा दिया. பேரன் பேத்தி கண்டவர்கள் नाता पोती पोती पोता पोती देखे हुए लोग, அவர்களுக்கு எல்லாம் மதர்னு பேரு. उनका नाम मदर. அப்ப வாலிபத்துல இருந்தே வளர்ந்து வந்து கர்த்தருக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணினவர்கள், जो जवानी से ही परमेश्वर के लिए अपना सारा बल उपयोग किए हुए लोग, அப்படிப்பட்ட மதர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டியது சொல்லுகிறார்கள். वैसे मदर को लिए, वैसे बड़ों के लिए वे लोग उसके अधीन रहना है. இங்க 2 மதர் வந்திருந்தாங்க. यहाँ 2 मदर आए थे. போன் பண்ண கூடாது. फोन नहीं करना चाहिए. என்னால இருக்க முடியல. मैं नहीं रह पाती हूँ. என் பேரன் எப்படி இருக்கான், मेरा पोता कैसा है, என் பேத்தி எப்படி இருக்கா, मेरा पोती कैसी है, என் மக சாப்பிட்டாலா சாப்பிடலையா, क्या मेरा बेटी खाई या नहीं खाई. ஊழியத்துல இருந்தா ஊழியத்தை குறித்து அக்கறை வேணும். सेवा में रहेंगे तो सेवा के प्रति आपको विचार होना है. ஊழியத்துக்குள்ள இருந்துகிட்டு ஒரே போன், என் மக சாப்பிட்டாலா இல்லையா, என் பேரன் எப்படி இருக்கான், பேத்தி எப்படி இருக்கான். घर के अंदर बैठकर सेवा में रहते हैं और फोन करते हैं, मेरा बेटी कैसी है, मेरा नातू कैसा है, मेरा पोता कैसा है. இப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் மதர்னு கூப்பிடுறதுக்கு லாய்க்கே இல்ல. ऐसे लोगों को मदर कहने का कोई लायक नहीं है. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, உத்தம விதவைகளாயிருந்து जो सचमुच विधवा है, தனிமையாயிருக்கிறவள், जिसका कोई भी नहीं, தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாயிருக்கிறாள். वो परमेश्वर पर आशा रखती है. உத்தம விதவை, जो सचमुच विधवा है, அவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாயிருக்கிறாள். वो भरोसा परमेश्वर पर अपनी आशा रखती है. மட்டுமல்ல, केवल उतनी नहीं, இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருக்கிறாள். रात दिन विनंती और प्रार्थना में लवलीन रहती है. உத்தம விதவை, वो सचमुच विधवा, அவர் கர்த்தரில் நிலைத்திருக்கிறாள். वो यहोवा में बनी रहती है. இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபத்திலும் தரித்திருக்கிறாள். रात दिन विनंती और प्रार्थना में लवलीन रहती है. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறார். इसलिए यहाँ पर प्रेरित पौलुस तीमुथियुस से कहता है, இளம் வயது உள்ள விதவைகளை நீ விதவைகளின் கூட்டத்தை சேர்க்காத. जवान विधवाओं को अपनी विधवाओं के भीड़ में मत इकट्ठा कर. அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால், उनको यदि बच्चे हो, அவர்களுக்கு பேரன் பேத்தி இருந்தால், उनको यदि पोता पोती हो, அவர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தை நடத்தும்படி அனுப்பிவிடு. उनको उनका परिवार चलाने के लिए भेज दे. ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்காக உண்மையா ஊழியம் செய்ய முடியாது. क्योंकि वैसे लोग परमेश्वर के लिए सेवा नहीं कर पाएंगे. அவர்களுடைய சரீரம் இங்க இருக்கும், उनका शरीर सिर्फ यहाँ पर रहेगा, அவருடைய இருதயம் எல்லா பிள்ளைகள் மேலும் பேத்தி மேலும் பேர மேலும் இருக்கு. उनका पूरा मन अपने पोता पोती पर रहेगा. ஆதபடினால உத்தம விதவைகளை நீ தேர்ந்தெடு. इसलिए सचमुच जो विधवा है उन्हीं को चुन ले. அந்த உத்தம விதவை கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருப்பாள். सचमुच जो विधवा है उनकी पूरी आशा परमेश्वर पर रहेगी. அந்த உத்தம விதவை இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபத்திலும் जो தரித்திருப்பாள். सचमुच विधवा है वो दिन और रात प्रार्थना और विनंती में लवलीन रहेगी. தேவனுடைய பிள்ளைகள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் முடியாது. दो मालक का कोई सेवा नहीं कर पाएगा. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவராலும் முடியாது. कोई भी दुनिया का और परमेश्वर का सेवा नहीं कर पाएंगे. ஆதபடினால கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். इसलिए परमेश्वर की आवाज की ओर ध्यान लगाकर सुनिए. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறார். सच्चा व्यक्ति परिपूर्ण आशीर्वाद को पाता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். परमेश्वर ने एक दृष्टांत को कहा. ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு பிரயாணமாய் புறப்பட்டு போனார். कोई मालक स्वामी जो था अपने दूर देश पर जाने वाला था. போகையில் அவரவருடைய திறமைக்கு தக்கவாறு தாளந்துகளை பிரித்து கொடுத்தார். जाते समय सबको उनकी उनकी खूबियों के अनुसार उनको दान बांट कर दिया. அவர் திரும்பி வந்தபோது लेकिन जब वो वापस आया, கொடுத்த தாளந்துகளை குறித்து அவர் கணக்கு கேட்டார். जो भी तोड़ो दिया था सबका हिसाब लिया. ஒருவன் சொன்னான், நீர் எனக்கு 2 தாளந்து தந்தீர், அதை கொண்டு வேற 2 தாளந்தை சம்பாதித்தேன். एक ने कहा, मुझे आपने 2 वरदान दिया था, 2 दान दिया था, उससे मैं और 2 दान कमाया. இன்னொருவன் சொன்னான், நீர் எனக்கு 5 தாளந்து தந்தீர், 5 தாளந்தை கொண்டு வேற 5 தாளந்தை சம்பாதித்தேன். दूसरे ने कहा कि मुझे आपने 5 दान दिया था, मैं उस 5 दानों से और 5 दान कमा लिया. அவர் சொல்லுகிறார் இயேசு, वहां पर यीशु कहता है, நல்லது. भला है. அவர் உவமையாய் சொல்லுகிறார். दृष्टांत में बातें करता है. உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, ए सच्चा और विश्वास योग्य सेवक, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. मालक के आनंद में प्रवेश நீ कर. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், तू थोड़े में सच्चा रहा, நீ அநேகத்தின் மீது அதிபதியாய் வைப்பேன். इसलिए मैं तुझे अनेक बातों का अधिकारी बनाऊंगा. கர்த்தர் உங்களை பார்க்கிறார்.
परमेश्वर आपको देखता है। எத்தனை வருஷமாய் நீங்கள் ஆராதிக்கு வருகிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். कितने सालों से आराधना में आते हो इसे परमेश्वर देखता है। எந்தெந்த ரீதிகளில் எல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்பதை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். किस रीति से परमेश्वर आपसे बातें करता है सब कुछ परमेश्वर याद रखा है। தேவனுடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று வரும். न्याय का दिन एक दिन होगा। அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல நீங்கள் கேட்ட கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாக நீங்கள் குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும். न्याय के दिन में परमेश्वर के सामने आपने जो वचन सुना है उसके लिए आप निष्कलंक और निर्दोष बनकर खड़े रहना है। கடைசி நாள்ல நம்மை நியாயம் தீர்க்கிறது கர்த்தருடைய வார்த்தை. आखिरी दिनों में हमारा न्याय करने वाला परमेश्वर का वचन। கர்த்தருடைய வசனத்துக்கு நான் உண்மையாய் இருக்க வேண்டும். परमेश्वर का वचन के लिए हमें सच्चा रहना है। கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் உண்மையாய் செவி கொடுக்கிறேன். परमेश्वर की आवाज की और सच्चाई से कान लगाना है। கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். आज्ञा पालन चाहता है। என் சொல்லுக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்தவை கை கொள்ள வேண்டும். मेरी बातों को तू सच्चाई से सुनना है और सच्चाई से मानना है। ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறார்கள். कोई पालक अपने बच्चे को जन्माते हैं அந்த पालते हैं। பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது वो बच्चा जब बड़ा होने लगता है அந்த பிள்ளைகள் திருப்பி பேசுவது அவர்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. वो बच्चा जब उल्टा बातें करने लगता है तो उनका मन में बहुत ही घायल हो जाते हैं। ஒரு நேரம் திருப்பி பேச பழகிட்டுனா एक बार यदि उल्टा बात करने लगे திரும்ப திரும்ப திருப்பி தான் பேசும். फिर से उल्टा ही बातें करेंगे। அப்ப அம்மா அப்பா தான் பிள்ளைக்கு அடங்கி போகணுமே அல்லாமல் उसके बाद माता पिता ही बच्चों के तले हो जाते हैं। பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்காது. बच्चे पिता की बात नहीं मानेगी। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். परमेश्वर भी हमसे बातें करता है। கர்த்தர் எத்தனை நேரம் பேசுகிறார். कितनी बार परमेश्वर बातें कर रहा எந்த है। ரீதிகள்ல பேசுகிறார். कौन कौन सी रीति में बातें करता है। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்களானால் यदि आप परमेश्वर के वचन को नहीं मानोगे உண்மையாய் செவி கொடுக்காதிருப்பீர்களானால் यदि सच्चाई से कान नहीं लगाओगे கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பீர்களானால் यदि परमेश्वर के वचन की ओर कान नहीं लगाओगे தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாற முடியாது. आप परमेश्वर के आशीर्वाद के भागीदार नहीं बन पाओगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறோம். हम यहोवा को सच्चाई से आराधना करना है। உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் सच्चाई से जो यहोवा की आराधना करते हैं ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். आत्मिक से प्राण से यहोवा की आराधना करते हैं। பக்தன் சொல்லுகிறார், भक्त इस प्रकार कहता है நான் ஆவியோடு துதிப்பேன் உண்மையோடு துதிப்பேன். मैं सच्चाई से भी यहोवा की स्तुति करूंगा आत्मा में भरकर यहोवा की स्तुति करूंगा। உண்மை என்கிற வார்த்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டிய காரியம். सच्चाई ये हर एक परमेश्वर के लोगों के जीवन में बना रहना है। எலியேசர் தன் எஜமானாகிய ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். एलिएजर अपना मालक अब्राम के बारे में गवाह देता है। கர்த்தர் தம்முடைய உண்மையின் எஜமானை விட்டு விலக்கவில்லை. परमेश्वर यहोवा ने उसकी सच्चाई मेरी मालक से दूर नहीं किया। கர்த்தர் உண்மையை எஜமானை விட்டு மறக்கவில்லை. परमेश्वर यहोवा सच्चाई को मेरी मालक से दूर नहीं किया। தேவனுடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். जो विश्वास योग्य है उनको परमेश्वर आशीष करता है। உண்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். सच्चे और विश्वास योग्य लोगों को परमेश्वर आशीष करता है। இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்தால் கைத்தட்ட மனம் இல்லை. परमेश्वर के सम्मुख में आकर ताली बजाने की इच्छा नहीं होती है। வயது முதிர்வயதாகிறதுனால जब उम्र में बड़े होते जाते हैं அந்த சரீரம் பலவீனப்படுகிறது. शरीर भी निर्बल होते जाता है। அதனால கைத்தட்டுறதுக்கு பலன் இல்ல. इसलिए ताली बजाने को ताकत नहीं है। கைத்தட்ட பலன் இல்லாம நம்ம அடிக்கும் போது जब ताली बजाने में ताकत नहीं होती है அநேக பெரிய முதியவர்களுக்கு இந்த மணிக்கட்டுல ஒரு உளைச்சல் உண்டாகிறது. कई बड़ों को ये जो वृष्ट में एक प्रकार की एक दर्द होती है அவர்களுக்கு ஒரு வலி உண்டாகிறது. उनको उसमें एक दर्द होती है। ஆனா அப்படிப்பட்டவங்களுடைய இருதயம் கர்த்தருக்காக கைத்தட்டணும்னு ஆசைப்படுதான் செய்றார்கள். वैसे लोग जो है मन में तो चाहते हैं कि परमेश्वर के लिए जोरदार ताली बजाएं சரீர பலவீனம் அதற்கு ஒத்து போடுக்க மாட்டேங்குது. लेकिन शरीर इतने निर्बल और कमजोर हो जाता है कि वो उसका साथ नहीं देता। ஆனால் வாலிபர்கள் लेकिन जवान लोग வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வாள வயதின் புத்திரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். जवान बच्चे जो है वो बलवान पुरुष के हाथों के बाण के समान हैं। வாலிபர்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள். जवान बच्चे इस दुनिया को जीत लिए हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் முழு பலத்தோடு கைத்தட்ட வேண்டும். यहोवा के सम्मुख में पूरे बल के साथ यहोवा की ताली बजाना है। முழு சத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ऊंचे आवाज से यहोवा की आराधना करना है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। தேவ சமூகத்திலே வந்து வாய் திறக்க மனமற்றவர்கள் परमेश्वर के सम्मुख में जो मुंह खोलने की नहीं जानते हैं உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், एक दुनिया में कहावत है வாணிகனுக்கு கொடுக்காதவன் வைத்தியனுக்கு கொடுப்பான். வாங்கி சாப்பிட மாட்டாங்க. कुछ लेके खाएंगे नहीं, வியாபாரிக்கு கொடுக்க மாட்டாங்க.
कोई व्यापारी को नहीं देंगे, கடைக்காரனுக்கு கொடுக்க மாட்டாங்க, कोई दुकानदार को नहीं देंगे, நல்ல வாங்கி சாப்பிடணும்னு மனசு இருக்காது. उनको एक मन में ये इच्छा नहीं होगी कि अच्छा खा पी कर अच्छा रहे। அப்படி உண்ணாம தின்னாம பணத்தை சேர்த்து சேர்த்து வைக்கிறவர்கள், जो बिना खाए बिना पिए कुछ खर्च न करते हुए जमा करके रखने वाले, சேர்த்து வச்சிருக்க பைசாவை வைத்தியனுக்கு தான் கொண்டு கொடுப்பான். जमा करके जो रखता है उसे जाकर वैद्य को ही देगा। அது உலகத்துல பழமொழி சொல்லுகிறார்கள். ये दुनिया में एक कहावत है, வாணிகனுக்கு கொடுக்காதவன் வைத்தியனுக்கு கொடுப்பான். जो व्यापारी को नहीं देता वो जाके वैद्य जी को देता है। தேவன் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறக்க மனமற்றவர்கள், जो कोई परमेश्वर के सम्मुख में अपना मुंह खोलना नहीं जानता, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க முடியாதவர்கள், जो परमेश्वर की आराधना नहीं कर सकते हैं, சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்க முடியாதவர்கள், जो अपनी आवाज ऊंचा करके आराधना नहीं कर पाते हैं। இன்னைக்கு அநேகரை கர்த்தர் பார்க்கிற வாயை தர டியூஷன் எடுக்க போட்டுறாரு. आज कई लोगों को मुंह खोलने के लिए ट्यूशन लेने के लिए रख देता है। ஏன்? क्यों? ஆராதனையில வாய் திறந்து ஜெபிக்க மனம் இல்ல, आराधना में मुंह खोल कर प्रार्थना करने की इच्छा नहीं होती தேவனுடைய है। சமூகத்தை உணர முடியவில்லை. परमेश्वर के सम्मुख में परमेश्वर की उपस्थिति को अनुभव नहीं कर पाते உன்னுடைய हैं। பலனை என் சமூகத்திலே உனக்கு செலவழிக்க முடியல. तुझे अपना बल परमेश्वर के सम्मुख में खर्च नहीं कर पाते हो। ஏதோ ஒரு விதத்துல பலன் செலவழிக்கப்பட வேண்டும். किसी न किसी रीति से तुम्हारा बल खर्च किया जाना இந்த है। பிள்ளைகளுக்கு மத்தியில தொண்டை தண்ணி குடு. इसलिए तू बच्चों के बीच में चिल्लाते रहे। தேவ சமூகத்திலே ஆராதிக்கவளை கர்த்தர் இப்படி நடத்துகிறார். परमेश्वर की जगह सम्मुख में जो आराधना नहीं करने वालों को वैसा चलाता है। கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து ஜெபிக்காதவர்கள், जो परमेश्वर के सम्मुख में मुंह खोलकर नहीं आराधना करते हैं, கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், जो परमेश्वर के सम्मुख में मुंह खोलकर आराधना करते हैं, பெரும்பாலும் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஆண்டவர் டீச்சர் வேலைக்கு டியூஷன் வேலைக்கு வச்சிருக்கிறாரு. उन सबको परमेश्वर टीचर्स और ट्यूशन लेने के लिए रखा है। அநேகர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, कई लोग मेरे पास बोलेंगे, சிஸ்டர் இந்த பிள்ளைகளோடு கிடந்து படுற பாடு பெரிய பாடா இருக்கு, सिस्टर जी ये बच्चों के साथ दिन रात बहुत ही तकलीफ हो रहा है, ரொம்ப கஷ்டம். बहुत तकलीफ है। ஆண்டவரை உண்மையாய் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஆராதிக்கும் போது जब हम अपनी आवाज को ऊंचा करके आराधना करेंगे, நம்முடைய முழு பலனும் தேவ சமூகத்துல செலவழிக்கிறோம். अपना पूरा बल हमें परमेश्वर के सम्मुख में उपयोग करना है। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। என் பிள்ளை என்ன முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறார்கள். मेरा बच्ची मुझे पूरे बल से पूरे ताकत से मेरी आराधना करता है, முழு பலத்தோடு என்னை ஆராதிக்கிறார்கள். पूरे बल से मेरी आराधना करता है। அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். इसलिए परमेश्वर अपने लोगों को और बल देता है। சிலர் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். कुछ लोग परमेश्वर की आवाज को नहीं सुनेंगे, சாதகமான வார்த்தைகளை தங்களுக்கு என்று எடுத்துக்கொள்வார்கள். केवल जो अच्छा लगता है उसे अपने लिए वो ले लेंगे। உணர்த்துற காரியத்துக்கு கண்டிக்கிற வார்த்தைக்கு எச்சரிக்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். जिसमें ताड़ना होती है, जिसमें चेतावनी होती है, जिसमें शिक्षा होती है, वो बातें टुकरा देंगे। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। இப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை கொடூரமானவர்களாய் மாற்றுகிறார். ऐसे लोगों के जीवन में बच्चों को कठोर बना देता है। பிள்ளைகள் கொடியவர்களாய் மாறுகிறார்கள். बच्चे बहुत ही कठोर बन जाते हैं। ஏன்? क्यों? ஆண்டவர் பேசுற வார்த்தை உண்மையாய் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. परमेश्वर की कही हुई बातों को सच्चे मन से नहीं मानते हो। கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல जैसे शमूएल ने कहा है, यहोवा कहो मैं सुनता हूँ। தேவன் பேசுகிற வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்க மனமில்லை. परमेश्वर की बातों की और पूरे दिल से मानने की इच्छा नहीं, தங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி தங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தங்கள் சுய இஷ்டத்துக்காக எடுத்துக்கொள்கிறார்கள். अपनी अपनी मन की बातों के हिसाब से ले लेते हैं। ஆனபடினாலுடைய பிள்ளைகள் கொடியவர்களாய் மாறுகிறார்கள். इसलिए उनके बच्चे बड़े कठोर बन जाते हैं। அவர்கள் நினைக்கிறார்கள், वो सोचते हैं நம்முடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, हमारी बोली में अधिकार है, நான் சொல்லுகிற வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. मैं जो कहता हूँ इस बातों में अधिकार है। தங்களுக்கு இருக்கிற தைரியத்தினால் अपने जो है इस ठाडस से கர்த்தரே பேசினாலுடைய வார்த்தை உண்மையா செவி கொடுக்க மாட்டார்கள். यहोवा ही आकर बात करे फिर भी उसे नहीं सुनेंगे। ஒவ்வொரு சபைகளிலும் இப்படி சில சில ஆட்கள் இருக்கிறாங்க. एक एक कलीसिया में ऐसे लोग होते हैं। பூமியின் கடையாந்திரத்திலிருந்து ஊழியக்காரர்கள் வந்தாலும் भले पृथ्वी की छोर से भी सेवक आए, அவர் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே वो மாட்டார்கள். परमेश्वर के वचन को मानेंगे ही नहीं। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। பிலேயாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. बिलाम एक बहुत बड़ा नबी था। கர்த்தர் கழுதையை கொண்டு பேசுகிறார். गदह के द्वारा उससे बात किया, கழுதையை கொண்டு பேசுகிறார். गदह से उससे बात किया। கழுதை பிலேயாமின் கண்களை திறந்தது. गधा जो है वो बिलाम की आंखों को खोल दिया। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களை திறப்பதற்கு கர்த்தர் யாரை கொண்டு பயன்படுத்தலாம்? हमारी आंखों को खोलने के लिए परमेश्वर किसी को भी उपयोग कर सकता है। ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்ற தாகத்தோடு கடந்து வருவோமேயானால் यदि हम बड़े हाफना के साथ आए कि परमेश्वर मुझसे क्या बातें करेगा, கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமாக
परमेश्वर का वचन किसी के द्वारा भी प्रकट हो सकता है। அந்த வார்த்தைக்கு நாம் எப்படி செவி கொடுக்கிறோம் என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். इस वचन को हम किस प्रकार मान लेते हैं इसे ही परमेश्वर देखता है। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்ப்பேன். आज परमेश्वर के लोग हम अपने आप को जांच कर இன்னைக்கு देखेंगे। अनेகர் நினைக்கிறார்கள் आज कई लोग सोचते हैं குடும்பத்துல ஏன் சத்தம் உயர்ந்து நிக்கணும், परिवार में मेरा ही आवाज ऊपर रहना है, குடும்பத்துல ஏன் சத்தம் உயர்ந்து நிக்கணும், परिवार में मेरा ही आवाज ऊपर उठे रहना है, மற்றவர்கள் எல்லாம் எனக்கு கீழே இருக்கணும். बाकी सब लोग मेरे नीचे रहना है। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் மேல உங்கள் சத்தம் உயர்ந்து நிற்கும். आपका आवाज सबसे ऊपर रहेगा। எல்லாரும் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவார்கள். आपके आवाज को सब लोग मानेंगे, ஆனால் பிள்ளைகளை கர்த்தர் எதிரியாய் எழுப்புவார். लेकिन बच्चों को आपका विरोधी कर देगा। ஒரு நாள் வரும், एक दिन आएगा நான் எத்தனையோ பேரை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தேன், मैं कितने लोगों पर अधिकार जमाता था, ஆனால் இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கவில்லை என் பிள்ளைகள். लेकिन आज के दिन मेरी बातों को मेरे बच्चे नहीं मानते தேவனுடைய हैं। பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்து போக வேண்டியது வரும். बच्चों के सामने आपको सिर झुकाना पड़ेगा। அன்றைக்கு உங்கள் வீரத்தை யாரிடத்திலும் போய் காட்ட முடியாது. उस दिन अपना वीर तो आप किसी के पास नहीं दिखा पाओगे। ஆண்டுடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட மன்னனா இருந்தாலும் भले कितने भी बड़ा राजा क्यों न हो, தேவ சமூகத்திலே தாழ்த்தியாக வேண்டும். राजा के साथ कोई भी राजा हो परमेश्वर के सामने नम्र होना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் ஊமை சொன்னார். परमेश्वर ने एक दृष्टांत को कहा, ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறார். किसी एक व्यक्ति के बारे में कहा, ஒரு மனுஷன் एक आदमी கற்பாறையின் மீது வீடு கட்டினான். चट्टान पर अपना घर बनाया, கற்பாறையின் மீது வீடு கட்டினான். चट्टान पर अपना घर बनाया, பெருங்காற்று வீசினது, बड़ी आंधी आई, பெருமழை பொழிந்தது, बड़ी बरसात आई, தண்ணீர் மேல் மட்டம் உயர்ந்தது, बरसात का पानी बाढ़ आया, பெருங்காற்று வீசியும் तो तूफान आने पर भी, புயல் வீசியும் आंधी आने पर भी, காற்று அந்த வீட்டின் மீது மோதியும் हवा उस घर पर टकराने पर भी அந்த வீடு விழவில்லை. वो घर नहीं गिरा, ஏனென்றால் அந்த வீட்டினுடைய அஸ்திபாரம் கன்மலையின் மேல் போடப்பட்டிருந்தது. क्योंकि उस घर का नींव चट्टान पर बनाया गया था। அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், புத்தி உள்ள மனுஷன், उसी व्यक्ति को देखकर परमेश्वर कहता है कि वो बुद्धिमान व्यक्ति புத்தி உள்ள है। மனுஷன். बुद्धिमान व्यक्ति அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, उसमें लिखा गया है, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன்படி ஜீவிக்கிற மனுஷன் जो व्यक्ति परमेश्वर की बातों को मानता है கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். वो चट्टान पर घर बनाया हुआ बुद्धिमान मनुष्य की तुल्य है। தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் यदि तुम परमेश्वर की ध्वनि को आवाज को सच्चाई से मानोगे, உன் வாழ்க்கை கன்மலையின் மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்ட நல்ல வீட்டுக்கு சமமாய் இருக்கு. तुम्हारा जीवन चट्टान पर नींव डाली गई घर के समान बनी रहेगी। எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை காற்றடித்தாலும், எவ்வளவு பெருமழை பெய்தாலும், कितनी भी आंधी आए, तूफान आए, बरसात आए, बाढ़ आए, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடுமாற்றமே வராது. परमेश्वर के लोगों के जीवन में बिल्कुल कोई हिलावट न होगी। காரணம் என்ன? इसका कारण क्या है? அஸ்திபாரம் கிறிஸ்துவில் இருக்கிறது. यह चट्टान नींव में डाला गई है। அஸ்திபாரம் கன்மலையின் மேல் போடப்பட்டு இருக்கிறது. नींव जो चट्टान पर डाली गई அதே है, சமயத்தில் சொல்லுகிறார், उसी समय में परमेश्वर कहता है, இன்னொரு மனுஷன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டினான். और एक व्यक्ति था जो अपना घर मिट्टी में बनाया, பெருமழை பெய்தது, उसमें भी बरसात आई, பெருங்காற்று வீசினது, उसमें भी बड़ी आंधी आई, புயல் வந்து அந்த வீட்டின் மீது மோதினது, बड़ी तूफान आकर उस घर पर टकराया, அந்த வீடு விழுந்தது. वो घर गिर गया। அது விழுந்தது மட்டுமல்ல, முழுவதும் அழிந்து போனது. केवल गिरा नहीं बल्कि पूरी तरह से नष्ट हो गया। ரெண்டு வீடுதான். दोनों घर था। அந்த மனுஷனை பார்த்து சொல்கிற, புத்தி இல்லாத மனுஷன், उस व्यक्ति को देखकर परमेश्वर कहता है ये निर्बुद्धि मनुष्य என் है। என் சத்தத்தை கேட்டு मेरी आवाज को सुनकर என் வார்த்தையை கீழ்ப்படிகிறவன் எவனோ जो कोई मेरी बातों को मानता है, அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா वो இருக்கிறான். चट्टान पर अपना घर बनाया हुआ बुद्धिमान मनुष्य के तुल्य है। அல்லேலூயா हालेलुया हालेलुया। हालेलुया। உன்னுடைய அஸ்திபாரம் எங்க இருக்கிறது? हमारा नींव कहाँ पर है? தேவனுடைய பிள்ளைகளுடைய அஸ்திபாரம் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது. परमेश्वर के लोग हमारा नींव परमेश्वर के वचन पर रहना है। எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவை தேடி कितनी வருகிறார்கள். हजार हजार लोग मसीह को ढूंढते हैं, அவருடைய வாழ்க்கை அஸ்திபாரம் கிறிஸ்துல இல்ல. उनका नींव मसीह चट्टान पर नहीं है। தேவைக்காக வருகிறார்கள், केवल नौकरी के लिए आते हैं, ஆசீர்வாதத்துக்காக வருகிறார்கள், केवल आशीर्वाद के लिए आते हैं, விசுவாசித்து வருகிறார்கள், केवल विश्वास करके आते கர்த்தர் हैं। அற்புதங்களை செய்கிறார், அதோடு போய் விடுகிறார்கள். परमेश्वर का अद्भुत काम को पाकर फिर दूर हो जाते हैं। ஆனால் கிறிஸ்து கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்முடைய அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குமேயானால், लेकिन चट्टान मसीह पर यदि हमारा जीवन का नींव डाला गया हो, அவருடைய வாழ்க்கையில பெருங்காற்று சோதனை வீசினால்
भले हमारे जीवन में बड़ी आंधी आए, சோதனை பெருமழையாய் பெய்தாலும், परीक्षा एक बरसात के रूप में आए, சோதனை புயல் போல அந்த வீட்டின் மீது மோதினாலும், भले बरसात मुसलधार तूफान के समान टकराए, எந்த துன்பத்தின் பாதையிலும் தேவனுடைய பிள்ளை நீ அழிய மாட்டாய். कोई भी दुख और कष्ट के बीच में तुम नष्ट न होंगे, எந்த சூழலில் தேவனுடைய பிள்ளை உன் அஸ்திபாரம் அசையாது. कोई भी परिस्थिति में तुम्हारा नींव नहीं हिलेगा, அது திடமாய் இருக்கு. क्योंकि वो ट्रूड रहेगी। அப்ப கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் கேட்டுடைய வார்த்தையை கைக்கொள்ளும் போது, जो परमेश्वर के वचन को सच्चाई से सुनकर सच्चाई से मानते हैं, வாழ்க்கை கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட புத்தி உள்ள மனுஷனுடைய வாழ்க்கை போல இருக்கு. उनका जीवन चट्टान पर नींव डाली गई बुद्धिमान मनुष्य के समान रहेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम अधिक ध्यान पूर्वक रहेंगे। வேதம் வாசிக்கும் போது, पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, வேதம் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं, யாத்ராம 20 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால், निर्गमन की पुस्तक 20वां अध्याय पहला वचन, தேவன் பேசி சொன்ன வார்த்தைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि परमेश्वर के द्वारा कही हुई बातें, தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள், परमेश्वर ने ये सब वचन कहे, ஆண்டவர் பேசின வார்த்தைகள், परमेश्वर ने कहा हुआ वचन, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தேவன் பேசின வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने वचन कहा। அந்த வசனத்தை அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் எவர்களோ, जो कोई इन बातों को मानते हैं, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். उनको परमेश्वर आशीष करता है। அது 28 அதிகாரத்துடைய முதல் வசனத்தை வாசிக்கும் போது, 28वां अध्याय के पहला वचन में पढ़ते हैं, யாத்ராமு 20 அதிகாரம் முதல் வசனம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. परमेश्वर ने ये सब वचन कहे, தேவன் பேசின வார்த்தை, परमेश्वर ने कहा हुआ वचन, தேவன் சொல்லிய வார்த்தைகள், परमेश्वर ने कहा हुआ वचन, அப்ப தேவன் சொல்லிய வார்த்தைகளை உண்மையாய் செவி கொடுக்கணும். परमेश्वर ने कहा हुआ वचन को सच्चाई से सुनना है। இன்னைக்கு அநேகர் அறகுறையாய் கீழ்ப்படுகிறார்கள். आज कई लोग आधा ही मानते हैं, சாதகமான வார்த்தைகள், காரியங்கள், केवल अपने लिए जो अच्छा लगता है वो बातें, கை கொள்வதற்கு ஈஸியா இருக்கிற காரியங்கள், जिसे पालन करने में आसान होती है, அதற்கு கீழ்ப்படுகிறார்கள். उसी का पालन करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है, ஆபிரகாம் இடத்தில் சொல்லுகிறார், अब्राहम से कहता है, உன் ஏகசுதனும், तुम्हारा एकलौता पुत्र, உன் நேசகுமாரனும், तुम्हारा प्यारा पुत्र யோசேப்பு, ஈசாக்கை ईसा को நீ மோரியா மலையில கொண்டு பலி செலுத்தி, मोरे पर्वत में जाकर मेरे लिए बलि चढ़ा। கர்த்தர் சோதித்தார். परमेश्वर ने उसे परखा, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். अब्राहम को परमेश्वर ने परख कर देखा। 100 வயது வரைக்கும் காத்திருந்து பெற்றெடுத்த ஒரு குமாரன், जो पुत्र 100 उम्र तक इंतजार करके मिला हुआ पुत्र को, 100வது வயதில பெற்றெடுத்த குமாரன், उसके 100वां उम्र में पाया हुआ पुत्र को, ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக ஆபிரகாம் கர்த்தரோடு இருந்தார். ईसा के जन्म होने से पहले ही अब्राहम ईसा परमेश्वर के साथ था। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமோ என்றால் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். उसमें लिखा गया है कि अब्राहम और भी यहोवा के सामने खड़ा रहा। தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷன், परमेश्वर के सम्मुख में खड़े रहने वाला व्यक्ति கர்த்தர் சோதிக்கிறார். परमेश्वर परखता है। 100 வயது ஆயினது, 100 उम्र हो गया, இன்னைக்கு அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. अब उसका एक बच्चा आ गया है। இப்பொழுது அவன் என்ன நேசிக்கிறானா, தன் குமாரனை நேசிக்கிறானா? क्या अभी वो मुझसे प्रेम करता है या अपने बेटे से ज्यादा प्रेम करता है? ஆபிரகாம் நிரூபித்து காண்பித்தார். लेकिन वहां पर अब्राहम ने सब कुछ कर दिखाया। ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை தந்தார். परमेश्वर यहोवा ने मुझे एक बच्चा दिया। ஒருவேளை அந்த பிள்ளையை நான் பட்டயத்துக்கு இரையாக்கினால், यदा कदाचित मैं उसको तलवार की मारे दे दूं, மரித்து போன என் பிள்ளையை உயிரோடு எழுப்பி தர கர்த்தருக்கு வல்லமை உண்டு. मरी हुई मेरे बच्चे को फिर से जिला सकता है मेरा परमेश्वर यहोवा। என் சரீரம் செத்து போன நிலைமையில, मेरा शरीर जब मरी हुई परिस्थिति में थी, சாராளுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமையில, सारा का गर्भ जब मरी हुई परिस्थिति में थी, ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு குமாரனை கொடுத்தது உண்மையானால், यदि परमेश्वर ने अब्राहम को एक पुत्र दिया ये सच है, கர்த்தர் தந்தார். परमेश्वर ने दिया, கர்த்தர் கேட்கிறார், परमेश्वर मांग रहा நம்ம है, கொடுப்போம். दे देंगे। ஒருவேளை கர்த்தர் என் மகனை பட்டயத்துக்கு இரையாக்கினால், यदा कदाचित परमेश्वर मेरे बच्चे को मरने भी दे, கர்த்தர் என் பிள்ளையை உயிரோடு எழுப்பி தருவார். मुझे परमेश्वर फिर से बच्चे को जिलाएगा। இந்த நம்பிக்கையோடு கூட
இந்த ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு மலைக்கு போனார். इसी आशा में, इसी परमेश्वर पर आशा रखते हुए अपने बच्चे को इस मोरे पर्वत पर ले गया। கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். परमेश्वर सब कुछ देख रहा है, நடக்கிறது எல்லாம் மேல இருந்து பார்க்கிறார். ऊपर बैठकर सब कुछ देख रहा था, பார்த்து கொண்டே இருக்கிறார். देख ही रहा था। பலிபீடத்தை கட்டினா, वेदी बनाया, வாலிபன் जवान लड़का கையையும் காலையும் கட்டினா, हाथ पैर बांध दिया, பலிபீடத்தின் மீது கிடத்தினா. वेदी पर सुलाया। அவன் பிள்ளைக்கு மனசு அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? मान लो उस पिताजी का मन कैसा रहा होगा। சில காரியங்கள்ல கர்த்தர் மௌனமாய் இருக்கும்போது நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு வியாகுலம் பெறுகிறது. कुछ बातों में जब परमेश्वर मौन रहता है, चुप हो जाता है, तो उस बातों में हम कितनी तड़पते हैं। கர்த்தர் ஏன் மௌனமாய் இருக்கிறார்? क्यों मेरा परमेश्वर चुप है? எதையாயிலும் சொல்லுவாரா? क्या कुछ तो बता दे। நம்ம அங்கலாய்த்து கொண்டு हम இருக்கிறோம். वहां पर विलाप करते रहते हैं। ஆபிரகாம் அப்படி அங்கலாய்த்து இருக்கலாம். वैसे अब्राहम भी विलाप किया होगा, கால தாமதம் பண்ணி இருக்கலாம். कि और थोड़ा देरी किया होगा। கொஞ்ச நேரம் லேட் பண்ணோம்னா கர்த்தர் எதையாவது சொல்லி பிள்ளையை பாதுகாப்பார். यदि मैं थोड़ा देर देरी करूं तो मेरा परमेश्वर कुछ तो बोल देगा और मेरा बच्चा बच जाएगा। பெற்ற பிள்ளையை தன் கையினாலே பலி செலுத்த கூடிய அளவுக்கு நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டார். जन्माया हुआ बच्चे को अपने हाथों से मार देने की एक परिस्थिति में अब्राहम वहां पर खड़ा था। கர்த்தர் தந்தார். परमेश्वर ने दिया, கர்த்தர் கேட்கிறார். यहोवा मांग रहा है। பட்டயத்தை எடுத்தார். अपना तलवार उठाया, பட்டயத்தை தூக்கி பிள்ளையின் மீது போடுவதற்குள்ளாக छुरी को उठाकर बच्चे पर डालने से पहले ஒரு சத்தம் கேட்கிறது. एक आवाज सुनाई दिया, அபிரகாமே, हे अब्राहम, பிள்ளையாண்டான் மேல் உன் கத்தியை போடாதிருப்பாயாக. बच्चे पर अपना छुरी न लगाना। இப்பொழுது அறிந்திருக்கிறேன், अब मैं जानता हूँ நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். कि तू परमेश्वर का भय मानता நீ है, தேவனுக்கு பயப்படுகிறவன். तू परमेश्वर का भय मानता है। யாக்கோபு சொன்னான், இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். याकूब ने कहा कि यहाँ पर परमेश्वर है, इसे मैं नहीं जानता था। சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தர் தன்னை அழைத்ததை சாமுவேல் அறியாதிருந்தார். शमूएल कहता है कि मैं परमेश्वर ने मुझे बुलाया ये मैं नहीं जानता था। ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर यहोवा कहता है, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். अब मैं जानता हूँ कि तू परमेश्वर का भय मानता है। கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? परमेश्वर का भय का मतलब क्या है? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தேவனுக்கு பயப்படுகிற பயம். यहोवा की बातों का आज्ञा पालन करने को ही कहते हैं परमेश्वर का भय। கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது, जब परमेश्वर हमसे बातें कर रहा है, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது, जब परमेश्वर का वचन हमारी ओर आता है, கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து, परमेश्वर की आवाज की ओर सच्चाई से कान लगाकर, எவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிகிறார்களோ, जो कोई सच्चाई से उसकी ओर कान लगाते हैं, அவர்களை கர்த்தர் உண்மையாய் நேசிக்கிறார். उन लोगों से परमेश्वर सच्चाई से प्रेम करता है। அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ தேவனுக்கு கீழ்ப்படிகிற மனுஷன், பயப்படுகிற மனுஷன். उनसे परमेश्वर कहता है कि तुम यहोवा का भय मानने वाले इंसान हो। எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிகிறோமோ, जब हम परमेश्वर की आवाज को सुनते हैं, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மனுஷி என்று கர்த்தர் சாட்சி கொடுப்பார். उसी दिन परमेश्वर हमारा गवाही देता है कि तू मेरा भय मानने वाला बेटा और बेटी है। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया, हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் மிகவும் கவனமாய் இருக்கணும். परमेश्वर के लोग हम अधिक ध्यान पूर्वक रहेंगे। ஆண்டவருக்கு என்று நாம் எதை கொடுத்தாலும், परमेश्वर के लिए हम जो भी देंगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். जो यहोवा का है उसे यहोवा को दे देना है। இயேசு சீசர்களை பார்த்து மற்ற மக்கள் மூப்பர்கள் வார்த்தையில குற்றம் கண்டுபிடிக்க வந்தார்கள். यीशु के चेले जो हैं यीशु की बातों पर दोष लगाने के लिए आए। அப்ப இயேசுவிடத்துல போய் வரி காசை காண்பிக்கிறார்கள். यीशु के पास जाकर कर का पैसा रुपये दिखाया। வரி பணம் கட்டுவது நியாயமா? क्या कर भरना योग्य है? சொன்னார், ஒரு வரி காசை கொண்டு வாருங்கள். तब उसने कहा कि एक रुपया मेरे पास ले அது आइए। மேல இருக்கிற எழுத்து யாருடைய, சுருபம் யாருடையதுன்னு கேட்டார். उस रुपये के ऊपर मुहर किसका लगाया हुआ है और अक्षर किसका है? ராயனுடையது. कैसर का है। இயேசு சொன்னா, यीशु ने कहा ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், जो कैसर का है वो कैसर को दे दीजिए, கர்த்தருடையதை கர்த்தருக்கு செலுத்துங்கள். जो यहोवा का है उसे यहोवा को दे दीजिए। ஞானமாய் பதில் கொடுக்கிறார். बड़े ज्ञानवान से अब வேதத்தில் जवाब दिया। எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு கூட பேசினபடினால், यीशु मसीह अधिकार में जवाब दिया इसलिए அவருடைய வாயின் வார்த்தைகளை குறித்து மற்ற மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். उनकी मुंह की बातों पर लोग आश्चर्यचकित हुए। ராயனுடையது நான் ராயனுக்கு கொடுங்க, जो कैसर का है वो कैसर को दे दो, தேவனுடையது தேவனுக்கு கொடுங்க. जो यहोवा का है उसे यहोवा को दे दो। இன்னைக்கு अनेक தேவனுடையது தேவனுக்கு கொடுக்கணும் அந்த அறிவு இல்ல. आज कई लोग जो यहोवा का है उसे यहोवा को देना चाहिए ये जानकारी नहीं होती है। இன்னைக்கு अनेகருக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை, आज कई लोगों के मन में ये आशा है நாம் கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் நமக்கு பல மடங்காய்
திருப்பி தருவார். यदि मैं यहोवा को दूं तो यहोवा मुझे कई गुना पलट कर देगा. சில சொல்லுவாங்க कुछ लोग बोलेंगे சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்க முடியும். छोटा मछली डाल के ही बड़ा मछली पकड़ सकते हैं. சின்ன மீனை போட்டா தான் பெரிய மீன் பிடிக்க முடியும். छोटा मछली डाल के ही हम बड़ा मछली पकड़ सकते இந்த हैं. ஒரு எதிர்பார்ப்பு தான். यही एक अपेक्षा. கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் நமக்கு பல மடங்கா திருப்பி தருவார். यदि मैं परमेश्वर के लिए दूं तो परमेश्वर मुझे 1000 गुना लौटा இந்த देगा. எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்க கூடாது. ये विचार परमेश्वर के लोगों के अंदर नहीं होना चाहिए. கர்த்தருக்கு என்று கொடுப்பதெல்லாம் பரிசுத்தம். परमेश्वर के लिए जो भी देते हो सब पवित्र है. கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். जो परमेश्वर का है वो परमेश्वर को दे देना है. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். परमेश्वर की बातों पर ध्यान लगाइए. தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல. किसी इंसान की बातों पर नहीं. ஊழியருடைய வார்த்தைகள் அல்ல. किसी सेवकों की बातों पर नहीं. தேவ சத்தத்துக்கு உண்மையா நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். परमेश्वर की ध्वनि की और सच्चाई से कान लगाना है. அல்லேலூயா हालेलुया हालेलुया हालेलुया. எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब यहोवा को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உற்சாகமாயிருங்கள். परमेश्वर के सम्मुख में उत्साहित रहो. ராத்திரி நேரம் நம்ம தூங்கக்கூடிய நேரம் அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துரும். यदि ये रात का समय है नींद का समय है ऐसा सोचेंगे तो नींद आ जाएगा. தூக்கம் வர்ற நேரம் அப்படி நினைச்சா தூக்கம் வந்துரும். यदि ये तो सोने का समय है ऐसा सोचोगे तो नींद आ जाएगा. சில டாக்டர் வியாதிக்கு பரிகாரம் பண்ணும்படியாய் கடந்து போனால் यदि किसी डॉक्टर के पास जांच करने के लिए जाएंगे டாக்டர் மாதிரி சொல்ற ஒரு வார்த்தை डॉक्टर लोग क्या कहते हैं உங்க இருதயத்துல அதை நினைக்கிறீங்க அதனால தான் அப்படி வருது. आप मन में हमेशा उसी के बारे में सोचते हो इसके लिए ऐसा बीमारी हो रही உங்க है. மனசை நீங்க ரிலாக்ஸா விட்டுருங்க. आप अपने मन को रिलैक्स छोड़ दो. அது மனசை நீங்க இறுகி பிடிக்கிறதுனால आप उस मन में एक दबाव डालते हो इसलिए இப்படி ஆகுமோ क्या ऐसा होने वाला இப்படி है ஆகுமோ क्या ऐसा हो जाएगा அப்படி நினைக்கிறதுனால தான் அந்த காரியம் உங்களுக்கு நடக்குது. ऐसा सोचते हो इसके लिए ऐसा होता है. அப்படி சில டாக்டர்ஸ் சொல்லுகிறாரு. ऐसा कुछ डॉक्टर्स कहते हैं. அப்ப நமக்குள்ள ஒரு இருதயத்துக்குள்ள எண்ணம் हमारे मन के अंदर एक विचार ராத்திரி நேரம் ये रात का समय நான் है தூங்கக்கூடிய ஒரு நேரம் मेरा तो अभी सोने का समय है. அப்படி நினைச்சா தூக்கம் வந்துரும். ऐसा सोचोगे तो नींद आ जाएगा. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் விழித்திருக்க வேண்டும். परमेश्वर के लोग यहोवा के सम्मुख में जागते रहना है. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். प्रेरित पौलुस प्रचार कर रहा था. எத்தனையோ சபைகளை கட்டி எழுப்பின ஒரு அப்போஸ்தலன். कितनी कलीसिया को बनाया हुआ पौलुस காலையில எழும்பி வேறொரு நாட்டுக்கு கடந்து போக வேண்டும். सुबह उठकर किसी और देश में जाना था. ஜனங்களிடத்திலே வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அவருக்கு நேரம் இல்லை. लोगों से बातें करने के लिए समय नहीं था. ஆனபடினால இரவு முழுவதும் விழித்திருந்து ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். रात भर जागते हुए लोगों से बातें किया. பவுலினால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஜனங்கள் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். पौलुस के द्वारा बताई गई बातों को लोग बड़े ध्यान से सुन रहे थे. அங்கே ஒரு வாலிபன் இருந்தான். वहाँ एक जवान लड़का था. அவன் பெயர் ஐத்திகு. उसका नाम था ऐतीह. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है அவன் ஜன்னல்ல ஏறி உட்கார்ந்திருந்தான். वो खिड़की पर चढ़कर बैठ गया. ஜன்னல்ல ஏறி உட்கார்ந்திருந்தான். खिड़की पर चढ़कर बैठ गया. அவனுக்கு தேவனும் வேண்டும் ஆராதனையும் வேண்டும் உலகமும் வேணும். उसे परमेश्वर की भी जरूरत थी आराधना की भी जरूरत थी परमेश्वर की भी जरूरत थी. ஜன்னல்ல ஏறி உட்கார்ந்து கொண்டு खिड़की में ऊपर चढ़के हुए ரெண்டு மனசாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். दो मन में बैठा हुआ था. கர்த்தருடைய வார்த்தையும் கேட்கணும். परमेश्वर का वचन भी सुनना है. உலகமும் வேணும். मुझे दुनिया भी चाहिए. ரெண்டு வேணும். दोनों चाहिए. இந்த நினைப்பு அவனுக்குள்ள இருக்கும்போது जब ऐसा विचार उसके अंदर था கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவனுக்குள்ள தூக்கம் வந்தது. तब परमेश्वर की बातों को सुनते समय उसे नींद आ गया. அவன் நல்லா தூங்கிட்டான். वो अच्छा सो गया. தூங்கினவன் மேல மெத்தையில இருந்து கீழே விழுந்தான். सोते ही ऊपर से नीचे गिर गया விழுந்தவன் செத்து போனான். और गिर के वो मर गया. பவுல் பார்க்கிறார். पौलुस ने देखा பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தவன் விழுந்து செத்து போனான். प्रचार को सुन रहा था नीचे गिर के मर गया. மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி கொடுத்து விட்டு போனார் அப்போஸ்தலன். मरा हुआ जवान लड़के को फिर से जिलाकर पौलुस वहां पर खड़े करके चला தேவனுடைய गया. வார்த்தை அல்லது தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரும் தூங்க கூடாது. परमेश्वर के वचन को सुनते समय कोई भी बच्चे परमेश्वर के वचन को सुनते समय सोना नहीं है. எவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது தூங்குகிறார்களோ जो परमेश्वर के वचन को सुनते समय सोते हैं அவர்களுடைய ஆத்மா மரித்து போய் இருக்கிறது. उनकी प्राण मरा हुआ है. அல்லேலூயா. हालेलुया. பிரசங்கம் பண்ணும்போது யாரெல்லாம் தூங்குகிறார்களோ प्रचार करते समय जो भी कोई सोते हैं தயவு செய்து நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம். आप किसी से डरना नहीं. தூங்கிட்டு இருந்த பக்கத்துல
நல்லா கிள்ளி விடுங்க, यदि आप सोते रहेंगे, कोई सोता रहेगा तो उनको थोड़ा चिमटी दो அல்லனா தட்டி விடுங்க. या उनको थोड़ा उठाओ, ஏன்னா அப்படிப்பட்டவங்க தூக்கி 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 தரையில வந்து தொட்டுருது. क्योंकि वे लोग सो के उनका सिर नीचे तक आ जाता है, அவங்க ஆத்துமா மரித்து போகிறது. उनकी प्राण मर जाता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருக்கிறே. परमेश्वर के सम्मुख में जागते रहिए। கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுத்தவருடைய கற்பனைகளை கைக்கொள்வீர்களானால் परमेश्वर की आवाज को सच्चाई से कान लगाकर सुनोगे கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். तो परमेश्वर आपको आशीष करेगा। நீங்கள் பட்டணத்தில் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியில் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். धन्य हो जब तुम नगर में, धन्य रहेगे तुम खेत में। நீங்கள் வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். धन्य होंगे आते समय, धन्य होंगे बाहर जाते समय। உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். धन्य होंगे तुम्हारी संतान, உங்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. धन्य होगी तुम्हारी कमाई। தேவனுடைய பிள்ளைகளுடைய வஸ்திரத்துக்கு குறைவில்லை, कोई कपड़े की कमी न रहेगी, ஆகாரத்துக்கு குறைவில்லை, भोजन का कोई कमी न होगा, மாவு பிசைகிற தொட்டி நிரம்பி இருக்கு. कटौती में धन्य होगी। கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் உண்டாயிருக்கு. परमेश्वर का आशीर्वाद परिपूर्ण से होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அப்ப தேவன் பேசி சொன்ன வார்த்தை என்ன? परमेश्वर ने कौन सी बातें आपसे कहा है? தேவன் பேசி சொன்ன வார்த்தை परमेश्वर ने कहा हुआ वचन வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा है, என்னை அன்றி வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். मुझे छोड़ दूसरों को ईश्वर करके न मानना। இயேசு தேவன் பேசி சொன்ன வார்த்தை. ये परमेश्वर ने कहा हुआ वचन, என்னை அன்றி வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். मुझे छोड़ दूसरों को ईश्वर करके न मानना। இரண்டாவது சொல்லுகிறார், दूसरा कहता है, விக்கிரகாராதனை நீங்கள் செய்ய வேண்டாம். तुम मूर्ति पूजा नहीं करना, விக்கிரகத்தின் நாமத்தை நீங்கள் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். किसी मूर्ति का नाम अपने मुंह से न लेना, விக்கிரகத்தை நீங்கள் சேவிக்க வேண்டாம். मूर्ति के सामने पूजा भी न करना। தேவன் பேசி சொன்ன வார்த்தைகள். ये परमेश्वर ने कहा हुआ वचन है। இந்த தேவன் பேசி சொன்ன வார்த்தைகளை உண்மையாய் நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். परमेश्वर ने कहा हुआ वचन को सच्चाई से मानना है। கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்க கூடாது. परमेश्वर के नाम को आप गले में नहीं, खुले में नहीं मानना है। கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க கூடாது. परमेश्वर के नाम को व्यर्थ में नहीं लेना है। அநேகர் கர்த்தருடைய நாமத்தை வீணாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். आज कई लोग यीशु के नाम को व्यर्थ में लेते हैं। சொல்லுவாங்க, कहेंगे, சின்ன பிள்ளைகள் சொல்லு, छोटे बच्चे बोलेंगे, நான் ஆண்டவருக்கு பயந்து சொல்கிறேன், मैं परमेश्वर का भय मानकर कहता हूँ, நான் ஆண்டவருக்கு பயந்து मैं சொல்லுகிறேன். परमेश्वर का भय मानकर कहता हूँ। செய்திருக்கு தப்பு, जो किया है वो सही गलत है। ஆனா சொல்லுவாங்க ஆண்டவருக்கு பயந்து சொல்கிறேன். जो काम किया है वो गलत है, फिर भी बोलेंगे परमेश्वर का भय मानकर कहता हूँ। செய்யறதெல்லாம் செய்வாங்க, जो भी करेंगे सब कर लेंगे, ஆனா சொல்லுவாங்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். लेकिन फिर बोलेंगे मेरे लिए एक परमेश्वर என் है, நியாயத்தை விசாரிக்க கர்த்தர் இருக்கிறார். मेरा न्याय चुकाने के लिए परमेश्वर है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லாத பட்சத்திலே परमेश्वर और हमारा जब कोई संगति नहीं है, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறதுனால நமக்கு எந்த லாபமும் இல்லை. परमेश्वर के नाम को व्यर्थ में लेने से हमारा कोई उपयोग नहीं। மாத்திரமல்ல, केवल वो नहीं, ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். विश्राम के दिन को पवित्र मानो, சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. कलीसिया में आना न छोड़ो। இதெல்லாம் தேவன் பேசி சொன்ன வார்த்தைகள். ये सब परमेश्वर ने कहा हुआ वचन है। தேவன் பேசி சொன்ன வார்த்தைகள். ये सब परमेश्वर के द्वारा कहा हुआ वचन இந்த है। தேவன் பேசி சொன்ன வார்த்தைகளை நீங்கள் உண்மையாய் கவனிக்க வேண்டும். ये सारी बातें तुम्हें ध्यान से सुनना है। தகப்பனை தாயை கனம் பண்ண வேண்டும். तुम अपनी माता पिता का आदर करो। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில இருக்கிறோம். हमारा परमेश्वर आकाश में, हम पृथ्वी में है। ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். हम जो परमेश्वर की आराधना करते हैं, हमारा मन किस प्रकार है इसे परमेश्वर देखता है। நம்முடைய வாயின் வார்த்தைக்கு நம்முடைய ஜீவியத்துக்கு எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது என்பதை பார்க்கிறார். हमारी मुंह की बोली और जीवन में कितनी साथ है इसे परमेश्वर देखता है। நாம் பேசுகிறது போல நாம் ஜீவிக்க வேண்டும். हम जैसे बातें करते हैं वैसा रहना भी है। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். दूसरों की आदर करने में पहले रहो। தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள். माता पिता की आदर करो। கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாளை கூட்டி தருவார். परमेश्वर आपके आयु के दिन को बढ़ा कर देगा। கொலை செய்யாதிருப்பாயாக. तू खून न करना। ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் परमेश्वर पर विश्वास रखने वाले लोग நாம் கொலை செய்ய எங்கு
எங்கும் போவதில்லை. हम कहीं पर खून करने के लिए नहीं जाते ஆனால் हैं, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், लेकिन प्रेरित यूहन्ना कहता है தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறார். जो अपने भाई से नफरत करता, जो अपने भाई से बैर करता, वे एक घातक है। சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். भाई से बैर करने वाला व्यक्ति घातक है। காரணம் இல்லாமல் பகைப்பார்கள். बिना कारण जो है नफरत करेंगे, காரணம் இல்லாமல் பகைப்பார்கள். बिना कारण नफरत करेंगे। நாம் சமாதானத்தை விரும்புகிறோம். हम तो शांति चाहते हैं, ஆனால் நாம் பேசும்போது நம்முடைய வார்த்தையில குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். लेकिन बोली में हमारी बातों में दोष लगाते हैं। காரணம் இல்லாமல் தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். बिना कारण जो अपनी भाइयों से प्यार करते हैं, जो नफरत करते हैं, वो मनुष्य का घातक है। மனுஷ கொலைபாதகன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். मनुष्य का घातक कोई भी परमेश्वर के राज्य में प्रवेश नहीं करेगा। இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், और एक जगह पर परमेश्वर कहता है மனுஷனை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கிற காலம் வரும். और एक दिन आएगा जो व्यक्ति मनुष्य का घातक करता है, वो सोच रहा है कि मैं परमेश्वर का सेवा कर रहा हूँ। அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். वैसा भी एक दिन आएगा। மனுஷனை கொலை செய்கிறவன் मनुष्य का जो घातक करता है, தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கிற காலம் வரும். वो ऐसा सोचेगा कि मैं परमेश्वर की सेवा कर रहा हूँ। அப்படிப்பட்ட நாட்கள் வருகிறது. ऐसा भी दिन आ रहा है। சகோதரர்களை பகைக்காதிருங்கள். भाइयों से नफरत न कीजिए, சகோதரிகளை பகைக்காதிருங்கள். भाइयों से बैर न करो। பகைக்கிறவன் கொலைபாதகன். बैर करने वाला घातक है, பகைக்கிறவன் கொலைபாதகன். बैर करने वाला घातक है। அப்படினால தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள் இவைகள். ये सब परमेश्वर ने कहा हुआ वचन है। இந்த வார்த்தைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். इन बातों को सच्चाई से सुनिए। விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. तू व्यभिचार न करना। விபச்சாரம் செய்கிறவன் தன் சரீரத்திலே கெடுதி உண்டாக்குகிறார். व्यभिचार करने वाला अपने शरीर को बिगाड़ लेता தன் है। சொந்த சரீரத்தை பாதிக்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். जो अपने शरीर को बिगाड़ लेता है, वो व्यक्ति परमेश्वर का विरोधी है। ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று यदि எழுதப்பட்டிருக்கிறது. कोई व्यक्ति अपने शरीर को बिगाड़ ले, तो उस व्यक्ति को परमेश्वर बिगाड़ देगा। தேவனுடைய பிள்ளைகள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. तू व्यभिचार न करना। இது தேவன் பேசி சொல்லிய ஒரு வார்த்தை. ये परमेश्वर ने कहा हुआ वचन है। களவு செய்யாதே. तू चोरी न करना। களவு செய்யாதே. चोरी न करना। களவு செய்து கொண்டு வந்த பொருள் உன் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. चोरी करके लाया हुआ कोई भी वस्तु तुम्हारे घर के अंदर न हो। எத்தனையோ பேர் களவு எடுக்கிறார்கள். आज कितने लोग चोरी करते हैं। விசுவாசிகள் களவு எடுக்கிறார்கள். विश्वासी लोग चोरी करते हैं। ஊழியக்காரர்கள் களவு எடுக்கிறார்கள். सेवक लोग चोरी करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கேவலமான ஒரு காரியம். ये बहुत ही बेकार बातें हैं। நாங்க ஊழியர் மீட்டிங் போனா सेवकों की मंडली में जब जाते हैं, அங்க போனா நிறைய பொருள் காணாம போயிரும். वहाँ बहुत वस्तु गायब हो जाता है। தேடி தேடி பார்த்தாலும் காணாது. ढूंढ ढूंढ के देखेंगे, नहीं मिलेगा। யாருகிட்ட போய் சொல்ல முடியும் ஊழியர் மீட்டிங்ல? किसको बताएंगे, क्योंकि वो सेवकों का मंडली है। அங்க வந்த ஒரு ஆளு वहां भी एक व्यक्ति आया, தனக்கு எது எது தேவையோ जो भी उनको जरूरत था, நான் வெளிப்படையா சொல்ல மனம் இல்ல, बाहर से मैं बताना नहीं चाहती, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இட்லி கொப்பரைக்குள்ள வச்சிருக்காங்க. थोड़ा 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 सा जमा करके वहां पर इडली के बर्तन के अंदर रखा। இட்லி வேக வைக்கணும்னு சொல்லி இட்லி கொப்பரையை எடுக்கும் போது जब इडली पकाने के लिए इडली का बर्तन लिया, அந்த இட்லி கொப்பரை அவ்வளவு வஜனா இருக்கு. इडली का बर्तन जो है बहुत वजनदार था। இது என்ன? ये क्या है? இட்லி கொப்பரைக்குள்ள வெள்ளப்பூடு, इडली का पकाने वाले बर्तन के अंदर लहसुन, இட்லி கொப்பரைக்குள்ள வெங்காயம், उसके अंदर कांदा। தேவனுடைய பிள்ளைகள் அது மாத்திரமல்ல, उतना ही नहीं, சகோதரிமார்கள் கலர்ச்சி போட்ட துணியெல்லாம் தூக்கி உள்ள வச்சிருக்கு. बहन लोगों ने जो भी कपड़ा निकाल कर डाला था, सब उठाकर अंदर रखा है। இது யாரு வேலை? ये किसका काम है? இது யாரு வேலை? ये किसका काम है? எல்லாரும் ஆச்சரியமா தேடி கொண்டு இருக்கிறாங்க. सब लोग बड़े आश्चर्यचकित ढूंढ रहे थे। ஆனா களவு எடுத்து வைத்த ஆளு लेकिन जो व्यक्ति चुराया था, தைரியமா சொல்லுது, वो बड़े धैर्य से कहता है, எலி குண்டு வச்சிருக்கோம், छुआ जाके रखा எலி होगा, குண்டு வச்சிருக்கோம். छुआ जाके रखा होगा। வெங்காயத்தையும் வெள்ளப்பூடையும் இட்லி குப்பரைக்குள்ள கொண்டு வைக்குது எலி. लहसुन और कांदे को छुआ उठाकर लेके गया। சிஸ்டர்ஸ் மாரோட Dress எடுத்து எலி இட்லி கொப்பரைக்குள்ள வைக்குது. सिस्टर्स लोग का सब कपड़ा उठाकर छुआ इडली के बर्तन के अंदर रख दिया। ஊழியருடைய வாழ்க்கையில் நடக்கிற நிர்பந்தமான நிலைமை. ये सब सेवकों के बीच में होने वाली बातें हैं। தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள். ये सब परमेश्वर की कही हुई बातें हैं। களவு செய்யாதிருப்பாயாக. चोरी ना करना, களவு செய்யாதிருப்பாயாக. चोरी ना करना। விசுவாசியா இருந்தாலும் ஊழியர்களா இருந்தாலும் यदि विश्वासी हो या सेवक हो, தேவனுடைய பிள்ளைகள்
களவு செய்ய கூடாது. चोरी नहीं करना है। விசுவாசிகளை கூட நம்ப முடியல. विश्वासियों पर भी भरोसा नहीं कर पा रहे हैं। கடந்த நாட்கள்ல पिछले दिन में என் பேக் உள்ள பைசா வச்சிருந்தேன். मेरे बैग के अंदर पैसा रखा था। அவசரமா எனக்கு வெளியில போக வேண்டிய சூழ்நிலை. मुझे बाहर जल्दी में जाना था, அதனால அந்த பேக் ஒரு ஆள் நான் கையில கொடுத்துட்டு इसलिए मैं उस बैग को एक के हाथ में दिया। நான் வாரே பத்திரமா வச்சிடுங்க அப்படின்னு. मैं बोली मैं जाके आती हूँ, रख लो। அவங்க கொண்டு அந்த வீட்ல இருந்த ஆள் கையில கொடுத்துட்டாங்க. उन्होंने क्या कर दिया, उस घर वाले के हाथ में दे दिया। நான் வந்து பார்த்தேன் எனக்கு பேக் எங்கன்னு கேட்டேன். मैंने उनसे पूछा मेरा बैग किधर है? உள்ள கொடுத்துருக்கேன். उन्होंने बोल दिया अंदर दे दिया। உள்ள கொடுத்துருக்கேன்னு சொன்ன உடனே எனக்கு பயம். अंदर दिया है करके बोलने पर मुझे डर आ गया। அதே போல நான் வெளிய வந்து பேக் திறந்து பார்க்கும்போது फिर मैं जाके जब बैग लेके बाहर आके खोल के देखी, பேக்ல இருந்த பைசாவை காணோம். बैग के अंदर जो भी पैसा था सब गायब। பைசாவை காணோம். पैसा गायब हो गया। தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கை எப்படி வரும்? परमेश्वर के लोग भरोसा कैसा आएगा? களவு செய்யாதிருப்பாயாக. चोरी नहीं करना, களவு செய்யாதிருப்பாயாக. चोरी नहीं करना। தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள் परमेश्वर ने कही हुई सारी बातें, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. झूठी गवाही न देना। உள்ளதை உள்ளது போல இல்லதை இல்லதை போல சொல்லுங்கள். जो है उसे है कहो, जो नहीं है उसे नहीं कहो। இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு. इससे बढ़कर बुराई से होगी। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை பொய் சாட்சிகள், कितनी झूठी साक्षी देते हो, எத்தனை பொய் கையெழுத்துகள். कितनी झूठी हस्ताक्षर। கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? परमेश्वर हमें कैसे आशीष करेगा? கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? परमेश्वर हमें कैसे आशीष करेगा? தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுத்து परमेश्वर ने कहा हुआ सारी वचन को यदि सच्चाई से मानोगे, அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது उन वचनों का जब आज्ञा पालन करोगे, கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். परमेश्वर का प्रतिज्ञा वचन आपके जीवन में पूरा होगा। மாத்திரமல்ல கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. तुम किसी के घर का लालच न करना। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இச்சை இருக்க கூடாது. परमेश्वर के लोगों के अंदर कोई प्रकार की अभिलाषा न हो। இச்சை ஒரு மனுஷனுக்குள்ளே கர்ப்பம் தரிக்கிறது. इच्छा जो है किसी के अंदर गर्भ होता है, அந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. वो गर्भवती होकर पाप जन्माता है। பாவம் பூரணப்படும் போது மரணத்தை உண்டாக்குகிறது. पाप जब सिद्ध हो जाता है तो मौत को उत्पन्न करता है। எல்லாவற்றுக்கும் மூல காரணம் இச்சை. सबसे बढ़कर इच्छा। தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள अपनी வேண்டும். आंखों को पवित्र रखिए। கர்த்தருடைய நம்முடைய கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். हमारी आंखों को पवित्र रखिए। இங்க ஜாஸ்தி போஸ்டர்ஸ்ல பார்க்க முடியல. यहाँ तो ज्यादा पोस्टर्स लगाया नहीं जाता है। அது தெரியல எங்கேயும் கண்ட ஒட்டி இருக்காங்களா தெரியல. पता नहीं कहीं और लगाया है या नहीं। தமிழ்நாட்டுல போனீங்கன்னா முக்கு மூளை முடுக்கு எல்லாம் போஸ்டர்ஸ் ஒட்டி இருப்பாங்க. तमिलनाडु में देखा गया तो सब कोने में विने में सब पोस्टर्स लगाए रहता है। எல்லாம் சினிமாவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், सब सिनेमा पिक्चर का पोस्टर। அப்ப அந்த இத பாக்கும்போது उसे देखते समय முதல் முறையாய் நாம் பார்க்கிறது தப்பல்ல. पहली बार देखना कोई गलत नहीं है। திரும்பவும் அது பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படும் போது அதுதான் தப்பு. दूसरी बार फिर से जब उसे देखने के लिए जाते हैं वही गलत है, அது தப்பு. वो गलत है। வேலைக்கு போறோம், काम नौकरी में जाते हैं, போற வழியில பிள்ளைகளை பார்க்கிறோம், जाते रास्ते में बच्चों को देखते हैं। தற்செயலாய் பார்ப்பது தப்பல்ல. अचानक देखना कोई गलत नहीं है। அன்னைக்கு இந்த ரோட்ல இந்த பிள்ளைய பார்த்தோம். उस दिन उस रास्ते में ये लड़की को देखा था। அந்த பிள்ளை இன்னைக்கு எப்படியாவது பார்க்கணும். वो लड़की को फिर से एक बार देखना है। மறைஞ்சு இருந்து காத்து இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. चुपके बैठ के इंतजार करके देखेंगे। அது இச்சை, यही अभिलाषा है, ஆசை, यही इच्छा பார்க்கணும். देखने के लिए। அந்த இச்சை உள்ள இருந்து वो इच्छा जो है अंदर बैठकर அந்த இச்சை கர்ப்பம் தரித்து वो इच्छा गर्भवती होकर அது பாவத்தை பிறப்பிக்கிறது. वो पाप को जन्माता है। அந்த பாவம் பூரணமடையும் போது वो पाप जब सिद्ध हो जाता है ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மரணம் பிறப்பிக்கிறது. उस व्यक्ति के जीवन में मौत आती है। கடந்த நாட்கள்ல ஒரு பாஸ்டர் வந்தாரு. पिछले दिन में एक पास्टर जी आए थे। அந்த பாஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, उस पास्टर जी ने मुझसे पूछा, சிஸ்டர் உங்க சபையில ஏதாவது புள்ள இருக்குமா? सिस्टर जी आपके चर्च में कोई लड़कियां हैं? ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சகோதரன் பெண்ணு கேக்குறாரு. कि शादी के लिए एक लड़का को लड़की चाहिए। அவங்க என்கிட்ட ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. वो बड़े सीरियसली मुझसे बात कर रहे थे। அப்ப நான் கேட்டேன், मैंने पूछा பையனுக்கு எத்தனை வயசு, लड़का का क्या उम्र है, என்ன செய்றான்? क्या कर रहा है? கேட்ட உடனே பாஸ்டர் சிரிச்சிட்டாங்க. पास्टर जी हंसने लगे। சொன்னாங்க, उन्होंने कहा சிஸ்டர் பெண் பார்க்கணும்னு சொன்ன ஆளுக்கு வயசு 60. जो आदमी ने कहा है कि मुझे लड़की चाहिए उसका उम्र 60 है। 60வது வயசுல பெண் பார்க்க சொல்லுகிறார். 60वां उम्र में लड़की ढूंढ
ढूंढ रहा है, அதுவும் என்கிட்ட வந்து சொல்றாரு. वो भी मेरे पास आके बताया நான் है। என்ன செய்ய முடியும் சிஸ்டர்? मैं क्या करूं सिस्टर? தேவனுடைய பிள்ளைகள் இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்கிறது. इच्छा गर्भवती होकर पाप को पैदा करता है। பாவம் பூர்ணமடையும் போது மரணத்தை உண்டாக்குகிறது. पाप जब सिद्ध हो जाता है तो मौत को लाती है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தலைக்கு மேலாக பறவை பறந்து போவதை நாம் தடுக்க முடியாது. कौवे जो हमारे सिर पर उड़ने से हम रोक तो नहीं सकते। தலைக்கு மேல 1000 பறவைகள் பறந்து போகலாம். सिर के ऊपर से कितनी हजार कौवे उड़ सकते அதை हैं, நாம் தடுக்க முடியாது. उसे हम रोक नहीं सकेंगे। ஆனால் ஒரு பறவை வந்து நம்முடைய தலையில கூடு கட்டுவதை நாம் தடுக்க முடியும். लेकिन कोई कौवा आकर हमारे सिर पर घोंसला बनाने से तुम रोक सकते அது நம்முடைய हैं। வாழ்க்கையில தலையில வந்து கூடு கட்டுதுன்னு சொன்னா जब हमारे घर सिर पे कोई घोंसला बनाता है, அது ஆரம்பத்துல தெரியும். शुरुआत में ही मालूम पड़ जाता है। ஆனா கூடு கட்ட இடம் கொடுத்தால் यदि हम घोंसला बनाने को जगह दे दे, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையின் நிலைமை மிகவும் பரிதாபமாய் முடியும். जीवन का अवस्था बड़ी बेहाल हो जाएगा। ஆனபடினால इसलिए கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்த வசனம், परमेश्वर ने हमारे लिए दिया हुआ प्रतिज्ञा நீ वचन, கர்த்தருடைய சத்தத்தை உண்மையாய் கேட்டு तुम परमेश्वर की आवाज को सच्चाई से सुनोगे, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து तुम परमेश्वर की आवाज को सच्चाई से मानोगे, அவைகளை நீ கைக்கொண்டு ஜீவித்தாய். यदि तुम उसका पालन करोगे, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். तुम नगर में भी आशीष पाए रहोगे और खेत में भी நீ आशीष पाए வருகையிலும் रहोगे। ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். तुम भीतर आते समय भी आशीष पाओगे, बाहर जाते समय भी உன் आशीष பிள்ளைகள் पाओगे, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். तुम्हारे संतान आशीष पाए रहेंगे, உன் கையின் பிரயாசம், உன் பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். तुम्हारे हाथों की कमाई वस्तुएं यहाँ आशीष पाएंगे, உனக்கு வஸ்திரத்துக்கு குறைவு இருக்காது. तुम्हारे वस्त्र की कोई कमी न रहेगी। தேவனுடைய பிள்ளைகள் வீடு வாங்குவதற்கு கர்த்தர் பணம் தருவார். घर खरीदने के लिए परमेश्वर आपको पैसा देगा। அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, उस वचन में लिखा गया है, உன் ஆட்டு கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தை உனக்கு கொடுக்கு. तुम्हारे भेड़ बकरियों का कीमत जो है वो घर कोई खेत खरीदने की समान कीमत देगी। இப்ப நம்ம யாரும் வயல் வாங்குறப்பல இல்ல. कोई भी अभी तो खेत नहीं खरीदता, கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है உன் ஆட்டு கடாக்கள் உனக்கு வயல் வாங்கத்தக்க கிரயத்தை தரு. तेरे भेड़शाला के भेड़ बकरियां एक घर खरीदने समान कीमत தேவனுடைய देगी। பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடு வாசலை வாய்க்க பண்ணி தருவார். परमेश्वर आपके लिए घरदार की सुविधा देगा, அதை வாங்குவதற்கு கர்த்தர் பணத்தை தருவார். उसे खरीदने के लिए धन भी देगा। உங்களுக்கு வஸ்திரத்துக்கு குறைவில்லை, आपके जीवन में कपड़े की कोई कमी न रहेगी, உங்களுக்கு ஆகாரத்துக்கு குறைவில்லை. आपके लिए भोजन की कोई कमी न रहेगी। பரிபூர்ண ஆசீர்வாதம், परिपूर्ण आशीर्वाद, பரிபூர்ண ஆசீர்வாதம். परिपूर्ण आशीर्वाद। தேவனுடைய பிள்ளைகள் நாம எல்லாரும் முழங்கால் படிடு. हम सब घुटने में आएंगे। ஒரு விஷயம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். एक बार हम अपने आप को जांच कर देखेंगे, ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். एक बार फिर हम अपने आप को जांच कर देखेंगे। கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். परमेश्वर का पवित्र प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा होना है। கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்கிறோமா? क्या हम यहोवा की आवाज की ओर सच्चाई से ध्यान लगाते हैं? சாதகமான காரியத்தை நமக்கு என்று எடுத்துக் கொள்கிறோமா? क्या केवल हमारे लिए जो उचित है उसी को अपने लिए ले लेते हैं, அல்லது அறகுறையான கீழ்ப்படிதல் நம்மட்ட இருக்கிறதா? या केवल आधा आज्ञा पालन करते हैं? அறகுறையான கீழ்ப்படிதலை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். आधा आज्ञा पालन को परमेश्वर ग्रहण नहीं करेगा। உண்மையாய் கீழ்ப்படியணும். सच्चाई से आज्ञा पालन करना கர்த்தருடைய है, சத்தத்தை உண்மையாய் நீங்கள் கேட்கணும். परमेश्वर की आवाज को सच्चाई से सुनना है, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாய் கீழ்ப்படியணும். उसकी बातों को सच्चाई से मानना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி ஞாபகத்துல வருகிற ஒரு காரியம், हमेशा याद आने वाली एक ही बात ஒரு है, சகோதரி இருந்தார்கள். एक बहन थी, அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டவர்கள். वो बहन उद्धार पाई थी, அவருடைய புருஷனார் ரட்சிக்கப்பட்டவர். उसका पति भी उद्धार पाया था, அவன் மரித்து போனார். वो मर गया। அவங்க வீட்டுல ஒரு பெரிய வாழ்க்கை இருந்தது. उनके घर में बहुत बड़ा एक वॉल क्लॉक था। நம்ம ஊர் நாட்டுல பழைய காலத்துல இருக்கும்ல, அதே போல ஆடிட்டே இருக்கும் அந்த வாழ்க்கைக்கு கீ கொடுக்கணும். उस घड़ी को की देना पड़ता था, चाबी देना पड़ता था, तब वो घड़ी ठीक तरह से चलता பேசிக்கொண்டே था। இருக்கிறார். परमेश्वर उस बहन से बातें कर रहा था, உன் வீட்டுல இருக்கிற கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துல கொண்டு போய் तेरे घर में जो घड़ी है उसे जाकर मंदिर में दे दे। கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். परमेश्वर बातें करते रहा। இந்த சகோதரி ஊழியக்காரத்துல போய் वो बहन सेवक के पास गई ஐயா கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். और बोली, पास्टर जी परमेश्वर मुझसे बातें कर रहा है। என்ன பேசுகிறார்? क्या बातें कर रहा எங்க है? வீட்டுல இருக்கிற வாழ்க்கை தூக்கி கொண்டு சர்ச்சில் வைக்க சொல்றார். मेरे घर में जो घड़ी है उसे चर्च में देने को कह रहा है। பாஸ்டர்
பாஸ்டர் சொன்னார், पास्टर जी ने कहा கர்த்தர் பேசுவாரானால் அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. यदि परमेश्वर कहता है तो मान ले। சகோதரிக்கு ஆண்டு பேசுறது புரிகிறது. बहन को परमेश्वर क्या बातें कर रहा है इसे समझ में आने लगा। அந்த சகோதரி சொன்னார்கள், उस बहन ने बोली அந்த வால் கிளாக்கை எடுத்துக்கொண்டு சர்ச்சில் வைப்பது பெரிய காரியம் அல்ல. वो घड़ी को मैं चर्च में देना मेरे लिए बड़ी बात तो नहीं அந்த है, வால் கிளாக்கை பார்க்கும் போதெல்லாம் लेकिन जब भी मैं उस घड़ी को देखता हूँ, என் புருஷனார் உயிரோடு இருக்கும்போது मेरा पति जब जिंदा थे டெய்லி காலையில சேர் எடுத்து போட்டு रोज सुबह कुर्सी में खड़े रह के அந்த சேர்ல நின்னு அதுக்கு கீ கொடுப்பாரு. उस कुर्सी में खड़े रह के घड़ी को चाबी देते थे, அந்த வால் கிளாக்குக்கு சாவி கொடுக்கறாரு. उस घड़ी का चाबी घुमाते थे। அதனால அந்த கடிகாரத்தை பார்க்கும்போதெல்லாம் என் புருஷன் ஞாபகம் வருகிறது. इसलिए जब भी मैं घड़ी को देखता हूँ तो मुझे मेरा पति याद आता है, அதனால என் புருஷனுடைய ஞாபகார்த்தத்துக்காக அதை வைத்திருக்கிறேன். इसलिए मेरे पति की याद के लिए मैं इस घड़ी को रखी हूँ। கர்த்தர் பேசுகிறார், परमेश्वर ने बातें किया, நீ ஆலயத்துல கொண்டு வை. तू जाके चर्च में दे दे, தேவனுடைய பிள்ளைகள் அவளுக்கு கீழ்ப்படிய மனம் இல்லை. लेकिन उसे मानने की इच्छा नहीं हुई। எத்தனை பேரிடத்துல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். कितने जनों से परमेश्वर बात कर रहा है। கர்த்தர் உங்கள் கீழ்ப்படிதலை பார்க்கிறார். परमेश्वर आपकी प्रतिज्ञा आपकी आज्ञा पालन को देखता है। உங்களிடத்தில் பேசுவது கர்த்தர் தான் என்கிற அறிவு உங்களுக்கு உண்டாகும் போது आपसे जो बातें कर रहा है ये परमेश्वर ही है, इसका जानकारी जब आपके अंदर होगी, இது கர்த்தருடைய சத்தம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது ये परमेश्वर का ध्वनि है, इसे जानते समय அறகுறையான கீழ்ப்படிதல் அல்ல, आधा आज्ञा पालन नहीं, முழுமையான கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். पूरी आज्ञा पालन को परमेश्वर चाहता எல்லாரும் வாய் है। திறந்து சொல்லுங்க, हम सब अपना मुंह खोल कर बोलेंगे, ஆண்டவரே நான் அறகுறையான கீழ்ப்படிதல் அல்ல, ए प्रभु मुझे आधा आज्ञा पालन में नहीं देना நான் है, முழுவதுமாய் கீழ்ப்படிகிறேன் ஐயா. मुझे पूरी तरह से आज्ञा पालन करना है। என் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. मैं अपनी प्राण आत्मा शरीर को समर्पण करता हूँ। உம்மை விட நான் எதை அதிகமாய் நேசிக்க கூடாது. आपसे बढ़कर मैं किसी भी बातों में ज्यादा प्रेम न करूं। நீரே என் தெய்வம். आप ही मेरा परमेश्वर உம்மை हो। அல்லாமல் எனக்கு வேற தேவன் இல்லை. प्रभु आपके अलावा और कोई ईश्वर नहीं உம்மை है। தவிர நான் எதை குறித்து நான் அதிகமாய் நேசிக்க மாட்டேன். आपके अलावा आपको छोड़ और किसी पर अधिक प्रेम नहीं करूंगा। உம்மை விட அதிகமாய் எதன் மீது அன்பு செலுத்துகிறேனோ அது என் வாழ்க்கையில விக்கிரகாராதனையாய் மாறுகிறது. जिस बातों पर मैं परमेश्वर से छोड़कर बढ़कर प्रेम करता हूँ वो मेरे लिए मूर्ति पूजा बन जाता है। விக்கிரகங்களை நீ உண்டாக்க வேண்டாம் என்று சொன்னி तुमने कहा है कि कोई मूर्ति को न खोदना। உம்முடைய வார்த்தையை நான் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். प्रभु जी मैं मन पूर्वक मान लेता நான் हूँ, உம்முடைய வார்த்தையை நான் மனப்பூர்வமாய் मैं आपकी ஏற்றுக்கொள்கிறேன். बातों को मन पूर्वक मान लेता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் வாய் திறந்து சொல்லுங்கள். अपना मुंह खोल कर बोलिए, வாய் திறந்து சொல்லுங்கள். मुंह खोल कर बोलिए, ஆண்டவரே ஓய்வு நாளை நான் பரிசுத்தமாய் ஆசரிப்பேன். प्रभु जी विश्राम के दिन को पवित्र मानूंगा। சபை கூடி வருவதை நான் ஒரு நாள் விட்டு விட மாட்டேன். कलीसिया में इकट्ठा होना कभी नहीं छोड़ूंगा। என் தகப்பனை என் தாயை நான் கனம் பண்ணுவேன். मैं अपनी माता पिता का आदर करूंगा, கூட இருக்கிற சபை விசுவாசிகளை நான் கனம் பண்ணுவேன். मेरे सह विश्वासियों का आदर करूंगा, கனம் பண்ணுவதிலே நான் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுவேன். आदर करने में मैं पहला रहूंगा। ஆண்டவரே எனக்கு கிருபை தாரு. हे परमेश्वर मेरी अनुग्रह ஆண்டவரே कीजिए, எனக்கு கிருபை தாரு. हे परमेश्वर मुझे अनुग्रह कीजिए। தேவனுடைய பிள்ளைகள் வாய் திறந்து ஜெபியுங்கள். परमेश्वर के लोग मुंह खोल कर प्रार्थना कीजिए। ஆண்டவரே நான் கொலை செய்ய கூடாது. प्रभु जी मैं घातक न बनूं। சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லி आपने कहा है कि भाई से बैर करने वाला घातक है। காரணம் இல்லாமல் என் சகோதரனை நான் பகைக்க கூடாது. बिना कारण मैं अपने भाइयों से नफरत न करूं। காரணம் இல்லாமல் என் சகோதரியை நான் பகைக்க கூடாது. बिना कारण मैं अपने भाइयों को नफरत न करूं। நான் பகைக்கிறதுனால் ஒரு மனுஷன் கொலை பாதகனாய் மாறுகிறேன். प्रभु जी मेरी नफरत से मैं घातक बन रहा हूँ। பகைமை உணர்வு என்னை விட்டு மாறி போகட்டும். मेरे अंदर की घातक विचार दूर हो जाने दो। கோபம் எரிச்சல் என்னை விட்டு விலகி போகட்டும். मेरे अंदर गुस्सा और ईर्ष्या दूर हो जाने दो। கசப்பு வைராக்கியம் என்னை விட்டு விலகி போகட்டும். मेरे अंदर कड़वापन और डाह दूर हो जाने दो। எல்லாரும் வாய் திறந்து அர்ப்பணிங்க. सबको अपना मुंह खोल कर अर्पण करेंगे। கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் வாய் திறந்து परमेश्वर சொல்லுங்க. के सम्मुख में अपना मुंह खोल कर बोलिए, என்னுடைய வாழ்க்கையில் விபச்சாரம் காணப்படக்கூடாது. मेरे जीवन में कोई व्यभिचार न हो। மனுஷனுடைய சரீரம் தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலம். मनुष्य का शरीर परमेश्वर का निवास स्थान है। பரிசுத்த ஆவியான் வாசம் பண்ணக்கூடிய இடம் மனுஷனுடைய சரீரம். पवित्र आत्मा जी रहने का स्थान परमेश्वर का मनुष्य का शरीर है। ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். यदि कोई अपना शरीर को बिगाड़ ले तो उसे परमेश्वर बिगाड़ देगा। ஆண்டவரே என் சரீரத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை தாரும். हे परमेश्वर मेरे शरीर को पवित्र रखने में मेरी सहायता कीजिए। களவு என்கிற காரியம் எனக்குள்ள இருக்க கூடாது. मुझ में चोरी करने की आदतें न हो प्रभु। கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். जो परमेश्वर यहोवा का है उसे परमेश्वर को दूं। கர்த்தருக்கு கொடுக்க கூடியதை பதித்து வைக்கிறவன் கர்த்தரை ஏமாற்றுகிறார். जो परमेश्वर
परमेश्वर को देना है उसे छुपा के रखता है, वो एक चोर है। கர்த்தருக்குரியதை களவெடுக்கிறார், परमेश्वर का जो है उसे चुरा लेता है, கர்த்தரை வஞ்சிக்கிறார்। परमेश्वर को फंसाता है। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், तुमने मुझे फंसाया, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள்। तुमने मुझे फंसाया। ஜனங்கள் கேட்கிறார்கள், लोग पूछने लगे நாங்கள் எப்படி உம்மை வஞ்சித்தோம்? हमने किस बातों में तुम्हें फंसाया? கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा தசம பாகத்தினால் என்னை வஞ்சித்தீர்கள், दशवांश में तुमने मुझे फंसाया, காணிக்கைகளினால் என்னை வஞ்சித்தீர்கள், दान में तुमने मुझे फंसाया, நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள், तुमने मुझे फंसाया। எனக்குள்ளதை நீங்கள் திருடி வைத்திருக்கிறீர்கள்। मेरा जो है उसे तुम चुरा कर रखे हो। கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகம் உங்கள் வீட்டில் இருக்குமே, ஆனால் திருடி வைத்திருக்கிறீர்கள்। यदि परमेश्वर को जो देने का दशमांश तुम घर में रखे हो तो उसे चोरी कर रखे हो। கர்த்தருடைய பண்டசாலையில் வர வேண்டும், जो परमेश्वर का है उसे परमेश्वर को ही देना है। தேவனுடைய பண்டகசாலையில் வரக்கூடிய எந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அது சாபமாய் மாறி, परमेश्वर के भंडार में आने वाली कोई भी वस्तु यदि तुम्हारे घर के भीतर हो तो वो श्राप की वस्तु बन जाती है। அப்படினாலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடையதை நாம் திருடக்கூடாது, इसलिए जो परमेश्वर का है उसे हम न चुराए, பொய் சாட்சி சொல்லக்கூடாது। झूठी गवाही न दे। இன்னைக்கு அநேகர் காசுக்காக பணத்துக்காக பொய் சாட்சி சொல்கிறார்கள், आज के दिन कई लोग धन के लिए, दौलत के लिए, रुपये के लिए झूठी गवाही देते हैं। பணத்துக்காக காசுக்காக பொய்கள் கையெழுத்து போடுகிறார்கள், पैसे के लिए, रुपये के लिए, धन के लिए झूठी हस्ताक्षर मारते हैं। கர்த்தருடைய உண்மையை பார்க்கிறார், परमेश्वर हमारी सच्चाई को देखता है, கர்த்தருடைய உண்மையை பார்க்கிறார்। परमेश्वर हमारी सच्चाई को देखता है। கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாய் இருந்தால் यदि आप थोड़े बातों में सच्चा रहोगे, கர்த்தர் உங்களை அநேகத்தின் மீது அதிபதியாய் வைப்பார்। कई बातों का अधिकारी बनाएगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் அடுத்தவருடைய பொருளை இச்சிக்க கூடாது, दूसरों की वस्तुओं पर लालच ना करे। யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் मैं जो अपनी आंखों से वाचा बांधा हूँ, ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? मैं किसी कुंवारी पर कैसे यादगार रहूं? என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், मैंने अपने आंखों से वाचा बना बांधी ஒரு है। கன்னிகையின் மீது நான் நினைவாயிருக்க மாட்டேன்। मैं अब से किसी कुंवारी की यादों में नहीं घूमूंगा। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுடைய காரியம் எதுவாய் இருந்தாலும் இச்சிக்கப்படக்கூடாது, दूसरे का बातें कोई भी हो, कुछ भी हो, उस पर लालच ना करे। மற்றவருடைய பொருட்கள் மீது ஆசைப்படக்கூடாது, दूसरों की वस्तुओं पर लालच ना करे। கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுங்கள், परमेश्वर की शब्दों की ओर कान लगाओ। கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுத்து परमेश्वर की बातों पर सच्चाई से कान लगाओ। அவருடைய வார்த்தையை நீங்கள் கைக்கொள்ளும் போது उसकी बातों को यदि मानोगे, கர்த்தர் வாக்குத்தத்தப்படி நற்சரை ஆசீர்வாதங்களே परमेश्वर ने वादा किया हुआ सारी बातें தேவனுடைய பிள்ளைகள் தடையில்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்று அனுபவிக்க बिना முடியும்। रुकावट के इस महीने में आप पाओगे। கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், परमेश्वर आपकी जरूरतों को पूरा करेगा। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி सब ताली செலுத்துங்கள், बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு सब நன்றி कोई செலுத்துங்கள்। ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। ஹalleluya 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 धन्यवाद, 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 வாக்குத்தத்தங்கள் धन्यवाद, யாவும் கர்த்தருக்கு धन्यवाद, ஆமென் என்று ஆமென் என்று धन्यवाद। விருதுடைய நாளுக்கு प्रभु நன்றி। जी, பொய் आपकी சொல்ல आवाज தகப்பனே நீ सुने மனுஷன் प्रभु, அல்லையா, आपकी आवाज सुनकर மனமாரனில் उसकी आज्ञा पालन करे प्रभु जी। आज्ञा पालन के द्वारा सारे आशीर्वाद को पाले प्रभु जी। शैतान की सारी हथियार को नष्ट कर दे प्रभु, शैतान की सारी चाल को नष्ट कर दे प्रभु जी। आपसे दूर कराने वाली कोई भी बातें हमारे अंदरों से नष्ट कर दीजिए प्रभु। हालेलुया 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 हालेलुया। धन्यवाद 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 धन्यवाद। आमीन हालेलुया हालेलुया। परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन இந்த ஐந்தாவது மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே பரிபூர்ணமாய் நிறைவேற इस 5वां महीने में हमारे जीवन में हर एक के जीवन में पूरा होने के लिए ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் நாம் ஜீவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள आशीष का पात्र बनकर आशीर्वाद को पा लेने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியா परमेश्वर हमें अनुग्रह देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம், सब परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे। ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद। ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நம்ம எல்லாரும் எழுந்து நின்று हम सब खड़े हो जाए। ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், மகிமைப்படுத்துவேன் என்றாரே,
நாமத்தை ஸ்தோத்திரிப்பேன். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக पिता परमेश्वर नाम की महिमा के लिए जो दान दिया रे के हाथ की कमाई को परमेश्वर आशीष कर देने के நம்ம लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்பேன். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்பேன். यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்பேன். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद நல்ல धन्यवाद। ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं। தந்த அதிகாலை வேளைக்காய் உமக்கு நன்றி आपने செலுத்துகிறோம். दिया हुआ इस सुबह के समय के लिए भोर की समय के लिए धन्यवाद மாதத்தின் प्रभु। முதல் நாள் நம்முடைய சமூகத்திலே கடந்து इस வந்திருக்கிறோம். महीने के पहले दिन में आपके सम्मुख में हम आए हैं என் प्रभु जी। வார்த்தைகளுக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்து यदि आप मेरी बातों को सच्चाई से என் सुनोगे, கட்டளைகளை நீ கைக்கொள்வாயானால் मेरी आज्ञाओं को यदि तुम सच्चाई से मानोगे, பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் धन्य हो ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். तुम नगर में, धन्य हो तू केथ में, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் धन्य हो ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். तो भीतर जाते समय, धन्य हो तू बाहर जाते समय, பிள்ளைகள் எல்லாம் धन्य ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். हो तेरी संतान, உன் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். धन्य हो तेरे वस्तुएं, உன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன். तेरी भोजन धन्य हो, உன் உன் மாவு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. धन्य हो तेरी कटौती, உன் கூடை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. धन्य हो तेरी टोकरी। இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நீர்களுக்கு சொந்தமாய் ये தந்திருக்கிறீர். सारी प्रतिज्ञा वचन परमेश्वर आपने हमारे लिए दिया है प्रभु। இதற்கு தகுதி உள்ள பாத்திரமாய் ஒவ்வொருவரையும் மாற்றி इसे पाने के योग्य पात्र हर एक को நீர் बना உம்முடைய दे। பிள்ளைகளோடு பேசும்போது आप जब बच्चों से बातें करते हैं प्रभु जी, உம்முடைய வார்த்தை என்பதை அறிந்து கொள்ள கத்த உதவி ये செய்யும். आपका वचन है, इसे मान लेने के लिए, स्वीकार लेने के लिए सहायता कीजिए। கர்த்தருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிய உதவி आपकी செய்வீராக. बातों को 100% मानने के लिए सहायता உம்முடைய कीजिए। நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்தும். शुभ नाम को महिमा कीजिए। மாதம் முழுவதும் உம்முடைய கரம் கூட इस இருக்கட்டும். महीने भर आपका हाथ हमारे संग रहने இரத்த दो। கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். लहू की बाड़े में हमें छुपा लीजिए। தீமைகளுக்கு தீங்குகள்லாம் விலக்கி सारी பாதுகாத்துக் கொள்ளும். बुराई से हमें दूर रखिए प्रभु। கிருபை கூட இருக்கட்டும். आपकी अनुग्रह और करुणा हमारे साथ रहे। பாதுகாத்துக் கொள்வீராக. हमें संभाल लीजिए, बचा लीजिए। காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் दान ஆசீர்வதியும். दिए हुए हरेक को आशीष कीजिए। பிள்ளைகள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். आपके बच्चों के द्वारा परमेश्वर का नाम महिमा हो எங்களை जाए। தாழ்த்தி உடைய கரங்கள்ல हमें नम्र होते हुए आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते हैं, प्यारे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी का अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக. हर एक के संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष